வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும்? வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும்? ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றார், என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கை உயர்த்தி என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கால் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல அருமை பிதாவே. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த 2வது நாள் உங்களோடு இருக்கிறது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய பாக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த கடைசி கால எழுப்புதலுக்காக ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமாக தேவன் கிரியை செய்கிறத நான் பார்த்துட்டே இருக்கிறேன். இந்த கடைசி கால எழுப்புதலுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு பரிசுத்தவான்களை தேவன் எழுப்பியிருந்தார். அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற பிரகாரம் நான் நேற்று சொன்ன மாதிரி சீசன், என்னது சீசன், அந்த காலத்துக்கு ஏற்றபடி ஒரு கர்த்தருடைய தாசனை, ஒரு பரிசுத்தவான ஆமென் அவர் ஏற்படுத்தி இருந்தார். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். நீங்கள் சரித்திரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா அங்கே மார்ட்டின் லூத்தர் என்கிற ஒரு பரிசுத்தவான், அந்த தேவ மனிதன் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து பாவ மன்னிப்பு சீட்டை வாங்கி நிறைவேற்றப்பட்டு கொண்டிருந்த பாவ மன்னிப்பை எதிர்த்து அவர் ப்ரொட்டஸ்ட் பண்ணி வெளிப்பட்டது தான் ப்ராட்டஸ்டன்ட் ரிவைவல். ப்ரொட்டஸ்ட் பண்ணி வெளிப்பட்டது ப்ராட்டஸ்டன்ட் ரிவைவல். மார்ட்டின் லூத்தரை கர்த்தர் அந்த சீசனில் தேவன் பயன்படுத்தினார். அதற்கு பின்பாக ஆண்டவர் ஒவ்வொரு கர்த்தருடைய தாசர்களை தேவன் அந்தந்த நாட்களில் ஏற்படுத்தினார். ஒரு ஜான் வெஸ்லியை பரிசுத்தத்துக்காக மெத்தடிஸ்ட் திருச்சபையிலிருந்து தேவன் அவரை உருவாக்கினார். ஒரு பெரிய அசைவ கர்த்தர் அவரை கொண்டு செஞ்சார். ஜான் நாக்ஸ் மூலியமா ஆண்டவரே ஆத்மாவை தாரும், இல்லைன்னா என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், கிவ் மீ சோல் அதர்வைஸ் டேக் மை சோல், எடுத்துக்கொள்ளும் என்று சொன்ன ஒரு பெரிய ஜபம் தொடர்ந்து 7 வருஷம் கரையும் செலுத்தி ஜெபித்தார். அந்த ஜபம் ஸ்காட்லாண்டை ஒரு பெரிய அசைவுக்குள்ள கர்த்தர் மாற்றினார். டேவிட் லிவிங்ஸ்டனை கர்த்தர் எழுப்பினார். 4 வருஷம் இடைவிடாத தேவ சமூகத்தில் போராடி ஜெபித்த ஜபம், அங்கு ஒரு பெரிய கிரியைகளை கர்த்தர் டேவிட் லிவிங்ஸ்டனை வைத்து செய்தார். அதற்கு பின்பாக ஆண்டவர் ஒரு பெரிய தரிசனமுள்ள ஒரு இளம் வாலிபனை கர்த்தர் தொட்டார்.
அவர் தான் வேல்ஸ் தேசத்தின் எழுப்புதலுக்காக இவான் ராபர்ட்ஸ் என்கிற ஒரு சுரங்க தொழிலாளி. சின்ன வயதில் 12 வயதிலேயே தொடப்பட்டு தொடர்ந்து அவர் ஜெபித்ததனுடைய விளைவு ஒரு நாள் 2 நாள் அல்ல, ஏறக்குறைய 10 வருஷ தொடர் ஜபம். திடீரென்று அழுவா. எங்க தேசத்துல விபச்சாரம், எங்க தேசத்துல குடி, களியாட்டு எல்லாம் இருக்குதேன்னு போராடுவா, அழுவா. இப்படி ஜெபிச்சுட்டே இருக்கும்போது 7வது வருஷத்துல அவரை ஆண்டவர் தொட ஆரம்பித்தார். அந்த தொடர் ஜபம். அப்போ ஆண்டவர் சொன்னார், இவான் ராபர்ட்ஸ், சேஞ்ச் யுவர் ப்ரேயர். அப்போதான் அவருக்கு புத்தி வந்ததுன்னு சொல்லி அவரே எழுதுவார், சேஞ்ச் மீ ஓ லார்ட், பென் மீ ஓ லார்ட், யூஸ் மீ ஓ லார்ட். என்ன மாற ஒப்பு கொடுக்கிறேன், என்ன வளைய ஒப்பு கொடுக்கிறேன், என்ன பயன்படுத்த ஒப்பு கொடுக்கிறேன். இப்படி அவர் ஜபத்தை மாற்றினதின் விளைவு 10 வருஷம். 11வது வருஷம் வெடித்தது வேல்ஸ் தேசத்தின் எழுப்புதல். அந்த எழுப்புதல் திருநெல்வேலி மாவட்டம் வரைக்கும் அந்த எழுப்புதலின் அக்கினி இருந்தது என்று சரித்திரம் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு அசைவை ஒவ்வொரு தேசங்களுக்குள்ளும் வேல்ஸ் தேசத்தின் எழுப்புதல் இவான் ராபர்ட்ஸ் மூலியமாய் கர்த்தர் கொண்டு வந்தார். அதற்கப்புறம் ஆண்டவர் வில்லியம் சைமூர் என்கிற ஒரு ஒற்றைக்கண் போதகர், அசுசா ஸ்ட்ரீட் என்கிற அமெரிக்கா தேசத்தில் ஒரு ஆப்பிரிக்கா அமெரிக்காவில் கொலாபரேஷனில் பிறந்த ஒரு தகப்பன், தாய்க்கு பிறந்த ஒரு மனிதன், ஒற்றைக்கண் போதகர் தான். ஆவியானவர் அவரை ஊற்றினார். இவான் ராபர்ட்ஸனுடைய எழுப்புதலின் தாக்கத்தை அடைந்தபடினார். ஒரு நாள் 2 நாள் அல்ல, 14 வருஷ இரவு பகல் ஜெபம். கண்டினியூ 14 long years prayer. 14 வருஷம் ஜெபித்ததனுடைய விளைவு அவருடைய சபையில் எனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் தாங்கன்னு கேட்டதனுடைய தாக்கம். யாருமே கொடுக்கல 10 நிமிஷம். ஆனாலும் அவருடைய போதகர் சரி நான் உனக்கு தர்றேன்னு சொன்னபோது அவர் 10 நிமிடம் பிரசங்கம் பண்ணுகிறதற்கு முன்பாக 5வது நிமிடத்திலே ஆவியானவர் ஊற்றப்பட்டு ஒரு பெரிய மகிமை வெளிப்பட்டது. ஒரு அசுசா ஸ்ட்ரீட் என்கிற ஒரு இடத்துல ஒரு பில்டிங் தீ எரிந்து அது கருகி போயிருந்த அந்த தீ அந்த இடத்துல அந்த பில்டிங்கை அவர் எடுத்து அதற்கு முன்பாக பிரசங்கம் பண்ணினார். அற்புத அடையாளங்களை கர்த்தர் பயங்கரமாய் வேல்ஸ் தேசத்தில் செய்தார். அந்த வேல்ஸ் தேசத்தின் எழுப்புதலில் செய்த அற்புத அடையாளங்கள் மாதிரி இன்ன வரைக்கும் நடக்கலை. என்ன நடந்தது தெரியுமா? அந்த இடத்துல நிற்கும் போது கையே இல்லாம ஒரு மனுஷன் வந்தான். கையை நீட்டு அப்படின்னாரு. ஸ்ட்ரெச் forth your hand அப்படின்னாரு. அவனுக்கு கையே இல்லை. நீட்டு அப்படின்னாரு. கை வளர்ந்தது. காலே இல்லாம ஒருத்தன் வந்தான். அவனை பார்த்து சொன்னார், போகும்போது செருப்பு வாங்கிட்டு போனாரு. திரும்பி போகும்போது அவன் ஆச்சரியப்பட்டான், என் காலையில் செருப்பு வாங்க சொல்றாரு, போ அப்படின்னாரு. ஜோமணி அவன் நடந்து கொஞ்ச தூரம் போகும்போது அவன் கையில் இருக்கிற அந்த ஊன்றுகோலை தொட்டு தொட்டு பார்க்குறான். கால் அது பாட்டு நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த ஊன்றுகோலை தூக்கி போட்டுட்டு அவ்வளவு ஒரு மகிமையான எழுப்புதலை அசுசா ஸ்ட்ரீட்டில் கர்த்தர் கொடுத்தா. அந்த தேவ மனிதனை கொண்டு ஒரு பெரிய அசைவு. அவர் மரிக்கிறதற்கு முன்பாக ஒரு எழுப்புதலை குறித்து எழுதி வைத்து விட்டும் போய்விட்டார். இந்த எழுப்புதல் அடுத்த 100 வருடம் கழித்து ஒரு பெரிய எழுப்புதல் வரும். அதுதான் உலகத்தை அசைக்கும் சொன்னார். அந்த 100வது வருடத்தில் தான் நம்ம இருக்கிறோம். அந்த எழுப்புதலை பார்க்கறதுக்கு தான் கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். அதுக்குத்தான் இந்த இடப்பட்ட நாட்களிலும் ஜெபிக்கிறோம், போராடுகிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க கிணத்து கடவுளிருந்து ஒரு அக்னி வெளிப்படும் என்று? நல்லா கை தட்டுங்க பார்க்கலாம். வாயை தரங்க பார்க்கலாம். அந்நிய பாஷை பேசுறவங்க அந்நிய பாஷை பேசுங்க பார்க்கலாம். ஒரு மகிமை வெளியரங்கமாகிற காலத்துல தேவன் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். It will happen. Oh, the Holy Spirit pouring rakatana kapo. நல்லா கையை தட்டுங்க, கையை தட்டுங்க. கோயம்புத்தூர்ல ஒரு அக்னி வெளிப்படச்சு. கிணத்து கடவுள் இருந்து அதை பற்றி பிடிக்கட்டும். It will happen. ஜெபிங்க, ஜெபிங்க. Oh, glory. Hallelujah. Amen. Amen. நடக்கும் எத்தனை பேர் நம்புறீங்க? Hallelujah. வேல்ஸ் தேசத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஐலாண்டு பேர் தான் லூயிஸ் ஐலாண்ட். அதில் டன்கன் கேம்பல் என்கிற ஒரு டீக்கன், முழு நேர ஊழியக்காரர் அல்ல,
அவர் ஒரு மூப்பர். அந்த சபையின் மூப்பர் டெய்லி வந்து ஒரு 20 நிமிஷம் பாட்டு பாடி ஆராதிச்சு ஒரு சின்ன பிரசங்கம் பண்ணிட்டு போயிடுவார். 8லிருந்து 9 விசுவாசி, அதுவும் வயசானவங்க உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் வேல்ஸ் தேசத்தின் எழுப்புதலுக்காகவும் லூயிஸின் எழுப்புதலுக்காகவும் கண்ணீரோட ஜபித்த ஒரு பாட்டியம்மா 2 பேர், காது கேட்காத அங்க கண்ணு தெரியாத 2 பாட்டியம்மா தரிசனத்தை பார்த்து எப்படியாவது இந்த லூயிஸ்ல எழுப்புதல் வந்துராதான்னு தாகத்தோடு ஜபித்ததன் விளைவு கர்த்தர் டன்கன் கேம்பலை தொட்டார். அங்கே வேதம் சங்கீதம் 24ஆம் சங்கீதத்தில் யார் கர்த்தருடைய பரிசுத்த பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய சமூகத்தில் நிலைநிற்பான், கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனும் பொய்யாய் ஆணையிடாதவனுமாமே என்று சொன்ன அந்த வேத வசனத்தை வாசித்த போது டன்கன் கேம்பல் பாடல, ஆராதிக்கல, பிரசங்கம் பண்ணல, கையை உயர்த்தி தன்னை ஒப்பு கொடுத்தார். 9 பேர் மேல ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அவர் ஊற்றப்பட்ட போது தெருலருக்கு போறவங்க மேல கர்த்தருடைய ஆவியானவர் ஊற்றப்பட்டார். காரெல்லாம் அங்கங்க ஸ்டன்னாய் பார்க்கிங் ஆகி சபை நிரம்பியது. 2 பாட்டியம்மாவுக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை டன்கன் கேம்பல் மூலியமா லூயிஸ்ல தேவன் வெடிக்க பண்ணினார். அல்லேலூயா. ஒரு பெரிய அர்ப்பணிப்பு அங்க ஒரு எழுப்புதலை கொண்டு வந்தது. ஜெர்மனியில இருந்து ஜோனத்தான் கோஃபோர்த் என்கிற வட சீனாவுக்கு எழுப்புதலுக்காக புறப்பட்டு போனார் ஒரு தேவ மனிதர். பயங்கரமா 3 வருஷம் போராடி ஜெபித்தா. அந்த ஜெபத்தின் விளைவு வட சீனாவே கர்த்தர் அசைத்தா. அவர் பார்த்தீங்கன்னா அழுது ஒப்பு கொடுக்கிறார். 3 வருஷம் ஜெபம், ஒரு அசைவுமே நடக்கல. என்ன ஆண்டவரே 3 வருஷம் ஜெர்மன்ல இருந்து இங்க வந்திருக்கேன், ஒண்ணுமே நடக்கலன்னு அழுதா. அப்போ தேவ சமூகத்தில் இப்படி ஒரு நாள் ஒரு கூட்டம் நடக்கும்போது பின்னாடி எல்லாம் மிஷினரிலாம் உட்கார்ந்துருக்காங்க. கையை உயர்த்திட்டு அழுது ஜெபிக்கிறார் ஜோனத்தான் கோஃபோர்த். அப்போ அவர் ஸ்டேஜ் பக்கத்தில் இயேசு நிற்கிறத ஆவிக்குரிய கண்களை கண்டார். ஆண்டவர் சொன்னார், ஜோனத்தான் நீ எழுப்புதலை பார்க்க விரும்புறியா? ஆமாம் ஆண்டவரே. கண்டிப்பாக பார்க்கணுமா? ஆமாம். அதுக்குத்தானே என்ன கூப்பிட்டு வந்தீங்க? ஆமாம். சரி, மேடையில் இருக்கிற ஒரு மிஷினரி மேலே உனக்கு அவ்வளோ கசப்பு இருக்குது, நீ இந்த கசப்பை வச்சுட்டு நீ எப்படி எழுப்புதலை கேட்குறேன்னு கேட்டாராம். உடனே கைகளை உயர்த்தி ஒப்பு கொடுத்தாராம். அவர்கிட்ட போய் மன்னிப்பு கூட கேட்கல. கையை உயர்த்திட்டு, ஆண்டவர் எனக்கு இருக்கு, கசப்பு இருக்கு, வைராக்கியம் இருக்கு, பேசாமல் இருக்கிறேன், எனக்கு மன்னியும் கையை உயர்த்தி அர்ப்பணிக்க ஆவியானவர் ஊற்றினா. மேடையை நிரப்பினா, மக்களை நிரப்பினா. மேடையில் இருந்த இன்னொரு பாஸ்டர் அவங்க அப்பாவை கொன்று ஒரு தீவிரவாதியை, ஒரு மனுஷனை கொலை செய்கிறதுக்கு பைபிளோட சேர்த்து துப்பாக்கியும் வச்சுட்டே அலைஞ்சார். ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அதே நேரத்தில் அந்த துப்பாக்கியை உடைச்சி கீழே போட்டா. வட சீனாவில் கர்த்தர் ஒரு எழுப்புதலை தேவன் அந்த தேவமணியை முடிவு கொடுத்தார். அல்லேலூயா. அந்தந்த சீசன்ல தேவன் ஒவ்வொரு கர்த்தருடைய தாசர்கள் எழுப்பினார். இந்தியாவில் பல பேரை கொண்டு வந்தார். தமிழ்நாட்டுக்கு அளவே கிடையாது. ஒரு பக்கம் ரிங்கிள் தொவையை கொண்டு வந்தார், ஒரு பக்கம் ராக்லாண்ட் ஐயாவை கொண்டு வந்தார், ஒரு பக்கம் ரேனியஸ் ஐயாவை கொண்டு வந்தார், ஒரு பக்கம் வாக்கர் ஐயாவை கொண்டு வந்தார், இன்னொரு பக்கம் எமி கார்மைக்கல் அம்மையாரை கொண்டு வந்தார், இந்த பக்கம் ஐடா ஸ்கேடரம்மாவை கொண்டு வந்தார். ரிங்கிள் தொபை பல தேவ மனிதர்களை கர்த்தர் கிளாரிண்டா அம்மாவை கொண்டு வந்தார். பல பரிசுத்தவான்கள், சாயர், இன்னும் போப்பு, கால்டுவெல், இன்னும் பல பரிசுத்தவான்களை கர்த்தர் கொண்டு வந்ததனுடைய கிரயத்தின் விளைவுதான் இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய பெரிய தேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தெல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கிறார். அல்லேலூயா. இவங்கெல்லாம் வந்து அவ்வளவு பிரயாசம், அவ்வளவு கிரியை, அதனால இந்த பலனெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆமென். போப்பெல்லாம் போப்பையெல்லாம் ஒரு தடவை சென்னையில இருந்து அவருடைய குதிரையில் கிளம்பினார். சென்னையிலேருந்து குதிரையில் கிளம்பினார். கிளம்பும் போதே குதிரை செத்து போச்சு. குதிரை செத்துருச்சு. உடனே பிரயாணத்தை நிப்பாட்டலை. எங்கே கிளம்புனார்? தூத்துக்குடிக்கு, இடையங்குடிக்கு வந்தார். 1 மாதம் டிராவல். குதிரை செத்து போச்சுன்னே ஊழியத்தை நிப்பாட்டலை. நடக்க ஆரம்பிச்சிட்டார். நடந்துக்கிட்டே வராரு சென்னைக்கு. 1 மாதம் டிராவல். 1 மாதம் நடந்தார். 1 மாதம் நடந்ததில் அவர் 1 மாதத்தில் தமிழ் பேச எழுத கற்றுக்கிட்டார். 1 மாதம் சென்னை டு இடையன்குடி, ஒரே 1 மாதம் தான். பேச தெரியுது தமிழ், எழுத தெரியுது தமிழ், அப்படி கற்றுக்கிட்டார். அல்லேலூயா. வெளிநாட்டை ஒரு தேவ மனுஷனை. ஆனால் இப்போ நம்ம ஆட்கள்லாம் பாருங்க, தமிழ் பைபிள் தமிழ் தெரியாது அப்படி சொல்கிறாங்க. என்ன தெரியாது? தமிழ் தெரியாது, என்ன தெரியாது. எனக்கு அப்படி சொல்கிறவங்கள பார்த்தா நார்க்கன் காட்டன் போல வரும். அல்லேலூயா.
சில ஆள்கள் செய்கிற சேட்டையெல்லாம் பார்த்தா, ஆமாம், தமிழ் பாட்டே இங்கிலீஷ் பாட்டு மாதிரி தான் பாடுறாங்க. இடையில வேற யூடியூப்பில் சொல்லியிருந்தேன், பார்த்துருப்பீங்க. தமிழ் பாட்டே நம்ம வாழ்க்கை இங்கிலீஷ் பாட்டு மாதிரி தான் பாடுறாங்க. ஆமாம், தமிழை தமிழாக படிக்கணும். தமிழை படிக்கிறதுக்கு ஃபாரின்லேருந்து கத்தர் ஆட்கள் வந்து அவங்க கையை நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற வேதாகம் யாரால கொடுக்கப்பட்டிருக்கு? சீகன் பால் தரங்கம்பாடியில் வந்து அவர் சொந்த ஜனங்களே அவரை ஒரு மாதம் கப்பலுக்குள்ளேயே வச்சுட்டு அவரை இறங்க விடாமல் ஒரு மாதமும் முழுசாக உட்காந்து காய்ச்சல், டயரியா, டைஃபாய்டு, மலேரியான்னு கப்பலுக்குள்ளேயே கஷ்டப்பட்டுட்டு வெளியே வராமல் அவங்க ஜனங்களாலே திருப்பி இறங்கி வந்து அவருடைய பிரிண்டிங் ப்ரெஸ் உடஞ்சி அந்த பிரிண்டிங் ப்ரெஸ் அந்த எடுத்து திரும்பி ரெனோவேட் பண்ணிட்டு திருப்பி பிரிண்ட் பண்ண முதல் வசனம் என்ன தெரியுமா? கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். இதை பிரிண்ட் பண்ணிட்டு இதை அப்புறமேட்டு அவரோட சேர்ந்த 6 பேர் தான் அதிகமாக பிரயாசப்பட்டாங்க. அவரோட சேர்ந்து, சீகன் பாலோட சேர்ந்து. இன்னைக்கு கையில் இப்படி இருக்குன்னா அவர் இப்படி விரலை வச்சு எழுதிக்கிட்டே இருப்பாராம். சீகன் பால் இப்படி எழுதிக்கிட்டே இருப்பாராம். இதில் ரத்தம் வந்துருமா, உடனே இந்த விரலை வச்சு எழுதி பார்ப்பாராம். இதில் ரத்தம் வந்துருமா, அடுத்து இந்த விரலை வச்சு தமிழ் எழுதுவாராம். இப்படிப்பட்ட கிரியைகளும் செய்கைகளும் இருந்ததுனால தான் இன்னைக்கு கர்த்தர் நம்ம கையில் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆமாம், நம்ம எவ்வளவு அப்போ பிரயாசப்படணும், எவ்வளவு அப்போ இவ்வளவு பரிசுத்தவான்கள் இன்னைக்கு நமக்கு முன்னாடி பல பரிசுத்தவான்களை பல பிதாக்களை கர்த்தர் நமக்கு முன்னாடி அனுப்பியிருக்கிறார். அது வந்து மரித்து போன டிஜிஎஸ் அங்கிளா இருக்கட்டும், ஜீவானந்தம் ஐயாவா இருக்கட்டும், எம்இ அண்ணனா இருக்கட்டும், சாம் கமலேசன் அண்ணா இருக்கட்டும், பி சாமுவேல் அண்ணனா இருக்கட்டும், உங்கள் ஸ்தாபனம் யோபு ஐயாவா இருக்கட்டும், இனி பல பரிசுத்தவான்களை கர்த்தர் பிரயாசப்பட அவங்களுடைய கிரையும் இன்னைக்கு கர்த்தர் தேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்போ இந்த கடைசி கால எழுப்புதல் வரணும்னா இவ்வளவு பேர் பிரயாசப்பட்டிருக்காங்க. இப்போ ஒரு காலத்தில் அங்கிருந்து தேவ மனிதர்களை கர்த்தர் அனுப்பியிருந்தா இப்போ அவங்களெல்லாம் நிப்பாட்டி இங்கிருந்து கர்த்தர் தேவ மனிதர்களை எழுப்புகிறார். அப்போ இனி வர்ற எழுப்புதல் வெளியே இருந்து யாரோ வந்து செய்ய போகிற எழுப்புதல் அல்ல. ஐபிஏ கிணத்து கடவுள யாரும் வந்து எழுப்புதலை தர முடியாது. இங்க இருந்தே தான் எழுப்புதல் வெடித்து வெளியே போகும். விளங்கல நினைக்க கொஞ்சம் பேருக்கு. வெளியிருந்து உள்ளல்ல, இங்க இருந்து வெளியே. அப்படி விசுவாசிக்கிறவங்க கை தட்டுங்க பார்க்கலாம். அப்படி நம்புறவங்க கை தட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். ஏசப்பா வந்து இந்த கடைசி நாட்களில் எழுப்புதலை தர்றதுக்கு நம்மளை தான் நம்புறார். பக்கத்தில் திரும்பி பார்த்து சொல்லுங்க, உங்களை தான் நம்புறார். சொன்னீங்களா? நீங்க தான் ரொம்ப முக்கியம். உங்களை வச்சு தான் அந்த எழுப்புதல் இருக்கு. நீங்க தான் அந்த எழுப்புதலுக்கு உத்தரவாதி. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. இயேசு வந்து எத்தனை வருஷம் ஆயிட்டு? 2024 வருஷம் ஆயிட்டு. இன்னும் இந்தியாவில் 146 கோடிங்கிறாங்க, 148 கோடிங்கிறாங்க, 7 லட்சம் கிராமங்கிறாங்க, 772 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது இந்தியாவில். தமிழ்நாட்டில் 38 மாவட்டம் இருக்கிறது. ஏறக்குறைய 14,680 கிராமம் இருக்கிறது. இவ்வளோ பெரிய ஒரு பெரிய தேசம், 90,000 குக்கிராமம் இருக்குது. இவ்வளோ பெரிய தேசத்தில் நம்முடைய தமிழ்நாட்டில் 17,650 ரெவென்யூ வில்லேஜில் 10,000 ரெவென்யூ வில்லேஜில் சபை கிடையாது. எவ்வளவு லிஸ்ட் சொன்னேன், எவ்வளவு ஊழியக்காரங்க, இன்னும் எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ இருக்காங்க. இவ்வளவு வந்தும் ஏன் இன்னும் 10,000 கிராமங்களில் சபை இல்லை? யார் காரணம் சொல்லுங்க. இயேசு சொன்னாரு மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில், இந்த உலகத்தின் முடிவுக்கும் வருகைக்கும் அடையாளம் என்ன சீஷர்கள் கேட்டபோது இயேசு சொன்னது, யுத்தங்களையும் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், பூமி அதிர்ச்சி உண்டாகும், கொள்ளை நோய் உண்டாகும், மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம், அன்பு தணிந்து போகும், விசுவாச துரோகம் முந்தி நடக்கும், காட்டி கொடுக்கப்படுவீர்கள் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு, ஆனால் முடிவு வராது, இன்னும் முடிவு இல்லை, இது தொடக்கம் தான் அப்படி சொல்லிட்டு, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுதுதான் முடிவு வரும். உடனே வரும்லாம் போடல, முடிவு வரும். சொல்லுங்க, முடிவு வரும். எப்போ முடிவு வரும்? அப்ப யார் கையில் இருக்கு வேலை? என் கையிலன்னு சொல்லுங்க.
உங்களை வச்சு தான் இருக்கு எழுப்புதல். நம்ம இங்கே உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா எழுப்புதல் வராது. T.L. ஆஸ்பான் என்கிற ஒரு தேவ மனிதர் சொல்றாரு, ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம்தான் புல்பீட்டு சண்டே ஆராதனையில் இருக்கணும், மீதி 6 நாள் தெருவுக்கு வரணுங்கிறாரு. அப்படின்னா தெருவுக்கு வரணும்னா எங்க தெருவுலையா? இல்லை, சபை தெருவுக்கு போகணும், பிரசங்கம் பண்ண, சுவிசேஷம் சொல்ல. சபையினுடைய பிரதான வேலை என்ன? இவ்வளோ வருஷம் வந்து நடக்கலையே. 2000 ஆண்டுகளாகியும் இந்தியா இயேசுவை அறியலையே. இன்றைய விசுவாச கூட்டமும் இன்பத்தை தேடி அலைகின்றதே. 2000 ஆண்டுகளாகியும் என் இந்தியா இயேசுவை. எதனால? ஏன்? பொருளாசை என்னும் அரக்கனும் பொழிவுடனே மனதினை ஆள்கிறதே. பொருளாசை என்னும் அரக்கனும் பொழிவுடனே மனதினை ஆள்கிறதே. பொல்லாப்பு செய்யும் கைகளும் பொய் தீர்க்க தரிசனமும் பெருகிடுதே. ஏன்? எதனாலயா? பொருளாசை, பொய் தீர்க்க தரிசனம். ஏன்? கல்லரின் உபதேச பூரட்டலும் கர்த்தரின் வார்த்தையை மிதிக்கின்றதே. கல்லரின் உபதேச பூரட்டலும் கர்த்தரின் வார்த்தையை மிதிக்கின்றதே. கல்வாரி நாயனின் கதறலும் கவனிப்பாரற்று போகிறதே. ஏமா? கள்ள உபதேசம். சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அன்பு குற ஆலை தேடுவோரை அசைத்திடும் மகிழத்தின் சபைதனிலே. அன்பு குற ஆலை தேடுவோரை அசைத்திடும் மகிழத்தின் சபைதனிலே. அழைப்பின் சத்தம் கேட்டிடுவோ, அர்ப்பணிப்போ அவர் தம் பணிக்கெனவே. சபை என்ன ஜெபம் பண்ணணும் தெரியுமா? என்ன ஜெபம் பண்ணணும் தெரியுமா? தேவனே இறங்கிட மாட்டிரோ, தேசம் உம்மை அறியனுமே. தேவனே இறங்கிட மாட்டிரோ, தேசம் உம்மை அறியனுமே. தேவை இன்றே புறப்படுவோ, தேடுவோ காணாமல் போனவரை. 2000 ஆண்டுகளாகியும் இந்தியா இயேசுவை. அல்லேலூயா. லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் 9ஆம் அதிகாரம் சீஷர்களை அனுப்பி பேசுவார். 10ஆம் அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது, இயேசு பின்னும் ஒரு 70 பேரை தெரிந்து கொண்டு. பார்த்தீங்களா? பைபிளில் திருப்புங்க, டர்ன் தி பைபிள். வசனம் சொன்னோம், டக்குன்னு பாருங்க. பின்னும் அவர் 70 பேரை தெரிந்து கொண்டு. எதை தெரிந்து கொண்டு? 70 பேரை. 70 பேரை தெரிந்து கொண்டு 2 பேராய் கர்த்தர் அனுப்பினாராம். பட் இன் இங்கிலீஷ் பைபிள் நாட் 70, 72, 72 போட்டிருக்கு. அப்ப இயேசுவுக்கு 12 சீஷர்கள். 72ன்னா 6 குரூப்பா பிரிச்சு, 6 குரூப்பை 2 பிரிச்சு அனுப்பி
தரிசனத்தோட சொல்றார், அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், அறுப்புக்கு எஜமானிடத்துல வேலையாட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். அனுப்பிட்டு தான் ஜோமனு சொல்றாரு. எப்பா அண்டர்ஸ்டாண்ட், தரிசனம் முக்கியம். என்ன தரிசனம்? ஆத்துமா பாரம், ஐக்கியப்படுங்க, போங்க, அறுவடை போனா கர்த்தர் கம்பீரமா உங்களுக்கு தருவா. அப்போ செய்ய வேண்டியது யாரு? நான் இதுல எல்லாம் கூட்டி சேரப்படாது. பக்கத்துல நான் என்னாலதான் தாமதிக்குது எழுப்புதல். அப்ப இப்போ ஒரு ஜெபம் பண்ணிடலாமா? ஐபிஏ கிணத்து கடவு எழும்பி ஒரு ஜெபம் பண்ண போறோம். என்ன ஜெபம்? ஆண்டவரே, என்னாலதான் இன்னும் சில எழுப்புதல் தாமதம். கிணத்து கடவுள் இருக்கிற ஜனங்கள்லாம் ரட்சிக்கப்படாம இருக்கிறதுக்கு காரணம் நான் தான். இனி விட மாதிரி ஐடியா இல்ல. இனி தீவிரமா நாங்க வேலை பார்க்க போறோம். எப்படி வேலை பார்க்க போறோம்? சின்னவன் ஆயிரமும் கர்த்தராகிய நான் அதை ஏற்ற வேளையில தீவிரமா, சொல்லுங்க தீவிரமா. ஆமென். சிறையிருக்கப்பட்டவன் சிறையிருப்புல கிடப்பது இல்லை, அவன் தீவிரமாய் விடுவிக்கப்படுவான். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் இனி கிடங்களை கிடப்பது இல்லை. சிறையிருப்புல இருக்கிறவனை கர்த்தர் தீவிரமா விடுதலை ஆக்கணும்னா நான் தீவிரமா புறப்பட்டு போகணும். Are you ready, church? நீங்க ரெடியா இருக்கீங்களா? இந்த கூட்டத்துக்கு பின்னாடி நாங்க இனி போராட போறோம். 4 சர்வீஸ்லாம் பத்தாது. இனி சபை நிரம்பணும். இருக்கிற இடத்துல எல்லாம் சபையை கட்டணும். ஆத்துமாக்களை கத்த சபையில கொண்டு வந்து சேர்க்கிற காலம். சபை ஜெபிக்க 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 அனுதினமும் ரட்சிக்கப்படுகிறவர்களை அவர் சபையில சேர்ப்பா. ஏன் வேலை செய்ய வேண்டியதை செஞ்சா ஜெபம் பண்ணுங்க. வாயை தரங்க, வாயை தரங்க. எங்க தனங்களை, எங்க பகுதி மக்களை, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒரு பெரிய விடுதலை உண்டாக, என் ஜனங்களின் சிறையிருப்பை மாற்ற இனி நான் தீவிரமா புறப்பட்டு போறேன். இனி தீவிரமா செயல்பட போகிறேன். வாயை திறக்கணும், வாயை திறக்கணும். இது வரைக்கும் சுவிசேஷத்தை ஒரு முறை கூட நான் சொல்லாம இருந்தேன்னா எனக்குத்தான் ஐயோ. காணாமல் ஆட்டை தேடி ஒரு தேவன் ஒரே ஒரு ஆட்டுக்காக பரிதபிப்பாரானா? இந்த இரவு ஆண்டவரே, நாங்க இந்த நாள்ல எங்க குடும்பத்துல ரட்சிக்கப்படாத ஒரு கூட்டத்துக்காக, எங்க தெருவில் ரட்சிக்கப்படாத ஒரு கூட்டத்துக்காக, எங்க கிராமத்துல ரட்சிக்கப்படாத ஒரு கூட்டத்துக்காக, எங்க பட்டணத்துல ரட்சிக்கப்படாத ஒரு கூட்டத்துக்காக, என் கூட வேலை பார்க்கிற ஒரு ஆள் ரட்சிக்கப்படல, அவங்களுக்காக, என் ரிலேட்டிவ்ஸ்க்காக, என் கூட படிக்கிற பிள்ளைக்காக எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? ஜெபம் பண்ணுங்க. சத்தம் சத்தம் சத்தம். கண்ணீரோட ஜெபிங்க. உள்ளத்தின் ஆழத்திலும் ஜெபம் பண்ணுங்க. பாரத்தோட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ரட்சிக்கப்படலையே, ஜெபம் பண்ணுங்க. ஆத்துமாவை இன்னும் அறுவடை பண்ண புறப்பட்டு போகலையே, ஜெபம் பண்ணுங்க. கேட்கல, உங்க சத்தம் கேட்கணும். உங்க வாய் சத்தம் உயரட்டும், உயரட்டும். ஆத்துமா, இயேசுவே ஆத்துமாவை ரட்சிங்க. இனி நான் சுவிசேஷம் சொல்லுவேன். இனி தீவிரமா போவேன். என் வேலை சொல்ல வேண்டியது, கிரியை செய்ய வேண்டியது அவருடைய வேலை. என் வேலை சொல்லது, என் வேலை போவது, என் வேலை அறிக்கை பண்ணுவது. எனக்கு நன்மை செய்த ஆண்டவரை நான் சொல்ல வேண்டியது மாத்திரம் தான் என் வேலை. கிரியை செய்வது அவருடைய வேலை. ஜெபிங்க, ஜெபிங்க. நீங்க சாதாரண மானவர் அல்ல, 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 நீங்க சாதாரண மானவர் அல்ல,
ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாம் தொடர்ந்து ஜெபிப்போம், தொடர்ந்து போராடுவோம், தொடர்ந்து பெரிய பெரிய காரியங்களை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம். என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள் 2 யோவான் 8 நேற்று இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்ம தேவ வசனத்தை தியானித்தோம். 2 John 8, உன் செய்கைக்கு தக்க பலனை நீ இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்க. பூரண பலன். என்ன பலன்? ஒவ்வொரு செய்கைக்கும் கர்த்தர் ஒரு பெரிய பூரண பலனை கர்த்தர் வச்சிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்கள் 5ஆம் அதிகாரம் வரைக்கும் வாசித்தீங்கன்னா 7 சபையை பார்த்து கர்த்தர் தீர்க்க தரிசனமாக சொல்கிறார். அப்போ சர்ச்சு ஒவ்வொரு சபையை பார்த்து பேசும்போது, அது எவே சபையாக இருந்தாலும், சிமர்னாவாக இருந்தாலும், பெர்கமாக இருந்தாலும், சர்தையாக இருந்தாலும், லவோதிக்கா இருந்தாலும், பிலதெல்பியா இருந்தாலும், எந்த சர்ச்சாக இருந்தாலும் சரி, அந்த 7 சர்ச்சை பார்த்து பேசும்போது ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அப்படி ஆரம்பிப்பார். உன் கிரியையை நான் அறிந்திருக்கிறேன், உன் செய்கையை நான் அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோ என் நாமத்தை நீ மறுதலியாதபடியா இதோ உனக்காக நான் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். உன் கிரியை நான் அறிந்திருக்கிறேன். நீ உனக்கு கொஞ்சம் பலன் இருந்ததுப்பா, நீ என்னை மறுதலிக்கல, உன் கிரியையை நீ அறிந்திருக்கிறேன். அப்போஸ்தலர் அல்லாதவர்களை நீ ஏற்றுக்கொள்ளாமல் இருந்ததை நான் அறிந்திருக்கிறேன். உன் கிரியையை அறிந்திருக்கிறேன். நிக்கலாயின் மதஸ்தரின் போதனையை நீ வெறுக்கிறத நான் அறிந்திருக்கிறேன். நீ எனக்கு ரொம்ப பிரோஜனம் உள்ளவன் நான் அறிந்திருக்கிறேன். பல வார்த்தைகளை திரும்பி திரும்பி சொல்லும்போது கிரியையை பார்த்து சொல்லிட்டே இருப்பார். செய்கை, உன் ஆக்டிவிட்டி, உன் ஆட்டிடியூட், உன் கிரியையை நான் அறிந்திருக்கிறேன். அதுக்குத்தான் பலன் சொல்றாரு. நீ இந்த காரியத்தில் இருக்கிற, ஏசபேலின் காரியம் இருக்கு, பிழையாமின் உபதேசம் இருக்கு, அந்நிய பலிபீடம் இருக்கு, அந்நிய அக்கினி இருக்கு, தேவையில்லாத உபதேசம் உள்ளவங்களுக்குள்ள இருக்கு. இப்படி பல காரியத்தை சொல்லி இதை விட்டு நீ மனம் திரும்பிட்டீன்னா ஆண்டவர் சொல்றார், ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மண்ணாவை தருவேன், ஜெயங்கொள்ளுகிறவனை நான் வெண்வஸ்திரம் தரிப்பேன், ஜெயங்கொள்ளுகிறவனை நான் சிங்காசனத்தில் உட்கார்ந்து போல அவனுக்கு சிங்காசனத்தில் உட்கார பண்ணுவேன், ஜெயங்கொண்டு அவனை தூணாக்குவேன், சபைக்கு அவனுக்கு மறைவான மண்ணாவை கொடுப்பேன், இப்படி ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு கிரியையும் சொல்றாரு, பலனை குறித்தும் அவர் சொல்லுகிறத நீங்க வேதத்தில் பார்க்க முடியும். ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு கிரியைனா அது பலன். தீமோத்தேயுக்கு எழுதும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினப்பா, ஓட்டத்தை முடிச்சேன்ப்பா, விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்ப்பா, இது முதல் எனக்கு ஒரு பூரண பலன், நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. என் கிரியையெல்லாம் பார்த்துட்டாரு. நான் நல்லா கரெக்டாக பர்ஃபெக்டாக ஓடினேன். ஆரம்பிச்சது தமஸ்கு தான், ஆனால் முடித்தது கிரீடத்தில் முடிக்க கர்த்தர் உதவி செஞ்சா. ஆரம்பம் அற்பமாக தான் இருந்தது, முடிவு ஜீவ கிரீடத்தில் கர்த்தர் பூரண பலன். ஒவ்வொரு செய்கைக்கு தக்க பலன், அது பூரண பலனா இருக்கணும். ஆண்டவர் அதைத்தான் நமக்கு விரும்புகிறார். நேற்று சிறைனை ஊரானையை சீமோனை குறித்து உங்களுக்கு நான் காண்பித்து கொடுத்தேன். ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் அதன் பலனை போகாமல் விடேன் என்று சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆண்டவர் பலனை தருகிறவராக இருக்கிறார். நமக்கு பலனை தருகிற தேவன். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென். அவர் செய்கைக்கு தக்க பலனை பூரணமாக கொடுக்கிறவன். ஆமேன். பயிரிடுகிறவன் பலனில் முந்தி ஆமன் பங்கு அடைவான். ஆமாம், பிரயாசப்படுறவன் பிரயாசப்பட்டு பயிரிடுறான்னா அவனுக்கு பலன் கண்டிப்பாக உண்டு. ஒரு நாள் ஒரு ஆளுக்கும் கிடைக்காம கர்த்தர் விடுகிறதே அல்ல. நீங்கள் இங்கே வந்து ஒரு விளக்கமாறு எடுத்து கூட்டினாலும், சட்டியை வச்சு தக்காளி சோறு கிண்டினாலும், துவையல் அரைச்சி கொடுத்தாலும் அதனுடைய பலன் எப்படிதான் இவனுக்கு தெரியும்னு தெரியக்கூடாது. ஆமாம், அதெல்லாம் சீக்ரெட்டு, வேற விஷயம். நான் சொல்கிறேன், கண்டிப்பாக உங்களுக்கு பலனை தருவா. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த சபைக்காக, ஊழியக்காரனுக்காக, ஊழியக்கார குடும்பத்துக்காக, தேவனுடைய நாமத்துக்காக நீங்கள் செய்ததும் செய்து வருகிறதுமா இருக்கிற அன்புள்ள பிரயாசத்தை மறக்கவே மாட்டாரு. அவர் நல்லப்பா, பலன் கொடுக்கிற தேவன். அல்லேலூயா, ஆமென்.
நீங்கள் லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா அங்கே ஒரு ஸ்திரியை குறித்து வேதம் சொல்லுகிறது. வேதத்தை வாசித்தா எனக்கு ஆச்சரியம் என்ன, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லிவிட்டு ஒரு அநீதியுள்ள நியாயாதிபதியை குறித்து போடப்பட்டிருக்கு, ஒரு விதவையை குறித்தும் போடப்பட்டிருக்கிறது. அந்த விதவை தன்னுடைய குடும்ப காரியத்தில் சொத்து பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ஆமாம், புருஷன் செத்த பிறகு புருஷன் வீட்டிலேருந்து சொத்தை கொடுக்க மாட்டாங்க பிள்ளைகளுக்கு. இது பொதுவாக எல்லா இடத்துலையும் நடக்கிறது. ஒருவேளை மேபி அதுவாக கூட இருக்கலாம். ஆமாம், அது வேணா இருந்திருக்கலாம். உடனே அந்த அநீதி உள்ள நியாயாதிபதியிடத்தில் போய் சொல்கிறா, எப்பா எனக்கு இந்த காரியத்தில் எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, இந்த காரியத்தில் ஒரு தீர்ப்பு சொல்லுங்கன்னு சொல்கிறா. ஆனால் வேதம் சொல்லுகிறது அவன் தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷனை மதியாதவன். தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷனை மதியாதவன் என்று தெரிஞ்சும் அவன் தினந்தோறும் வாசலில் போய் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கா, தினந்தோறும் போய் விண்ணப்பம் பண்ணிக்கிட்டே இருக்கிறா. ஒரு நாள் இரவு அவனுக்கு திடீர்னு தோணுது, என்னப்பா நான் தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷனை மதியாதவன், நான் தேவனுக்கு பயப்படாதவன் என்று மனுஷனை மதியாதவன் என்றும் அவர் அறிந்த போதிலும் அவர் தினந்தோறும் என்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாரே, ஒருவேளை நான் அவள் அலட்டாதபடிக்கு ஒருவேளை அவளுக்கு நீதி செய்யலாமே என்று சொல்லி சிந்தித்த உடனே ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, அந்த அநீதி உள்ள நியாயாதிபதியை சிந்தித்து பாருங்கள். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷனை மதியாதவனுமாய் இருந்த போதிலும் அவனை நீதி செய்யும்படி ஒரு விசை இறங்குவேன் என்று சொல்லுவானா? இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற விஷயத்தில் அவர் நீடிய பொறுமை அருந்து அவர் நீதி செய்யாமல் இருப்பாரோ? உலக பிரகாரமான அநீதி உள்ளவனை அப்படி செய்வானா? நீதி உள்ள நியாயாதிபதி நீங்க ஆண்டவர்ட்ட செய்கிற ஒவ்வொரு ஜெபமும், ஒவ்வொரு கிரியையும், ஒவ்வொரு ஆக்ஷனும் கர்த்தர் பதில் செய்யாமல் இருப்பாரோ? இன்னைக்கு பதில் பெறுகிறனா, இன்னைக்கு மறு உத்தரவு பெறுகிறனா, இன்னைக்கு ஆன்சரை பெற்றுக் கொண்டுதான் இந்த இடத்துல போக போகிறீர்கள். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. உங்க பிரயாசத்துக்கு பலனை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. மார்க் 14 அவ பந்தி இருக்கிறா. இவ நேராக இயேசுவின் இடத்துல அவர் பந்தி இருக்கிறதை கண்டு அவர் நலனம் என்கிற களங்கம் இல்லாத வெள்ளக்கல் பரணியை உடைச்சி இயேசுவின் சரீரத்தில் தலையில் ஊற்றி ஆமென் காலை அப்படியே கண்ணீரினால் நனைச்சி முடியினால் தொடச்சி ஒரே முத்தம், ஒரே கொஞ்சல். இயேசு பார்த்துட்டே இருக்கிறார். சீமோன் இருதயத்தில் சிந்திக்கிறா, இவள் எப்படிப்பட்ட ஸ்திரீ, இவ யாருன்னு சொல்லி அவர் நினைக்கிறார். உடனே டக்குன்னு சீமோன் பக்கம் திரும்பி, சீமோனே நீ என்ன நினைக்கிற? ஒருவன் இவ்வளோ கடன் பட்டிருந்தான், ஒருவன் இவனை கடன் பட்டிருந்தான், ஒருவனுக்கு இவ்வளோ மன்னிச்சார், இவனுக்கு இவ்வளோ மன்னிச்சார். யார் அதிகமாய் அவன் அன்பு கொண்டா, எவனிடத்தில் அதிகமாக மன்னிக்கப்பட்டதோ அவன் தான் அப்படின்னு சொல்ல. அப்போ நான் இவன் என்னிடத்துல மிகவும் அன்பு கூர்ந்திருக்கிறாளே அப்படின்னா என்ன ஆண்டவரே அப்படின்னு யோசிக்கிறான். என்ன, நான் வீட்டுக்கு வந்ததுலேருந்து நீ எனக்கு ஆமாம் ஒன்று முத்தம் செய்யலை, காலுக்கு தண்ணி கழுவலை, அவன் துடைக்கலை, கட்டி பிடிக்கல, முத்தம் கொடுக்கல, என்ன பூசலை, ஒன்றும் செய்யலை. ஆனால் இவன் ஓயாதபடி என் பாதத்தில் உட்காந்து என் இடத்துல அன்பு கூறுகிறா. எல்லாம் சார் இவ தான் மிக பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்ன உடனே ஆச்சரியமாக இருந்துச்சு. இதில் என்னங்க கிரியை, இதில் என்னங்க செய்கை? அவள் கொண்டு வந்த அந்த வெள்ளக்கல் பரணி, அந்த தைலம், ஆமாம் எத்தனை பணத்துக்கு விற்கலான்னு ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சொல்கிறான்? 300. ஆமாம் 300 பணம். இப்போ அதனுடைய வேல்யூ எவ்வளோ தெரியுமா? 300 பணம். இப்போ நம்ம ஊர் மதிப்புக்கு எவ்வளோ தெரியுமா? இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அந்த வேல்யூ எவ்வளோ இருந்துச்சு தெரியுமா? 12,80,000 ரூபா. எவ்வளவு? ஒரு தடவை எச்சு முழுங்கிக்குவோம். 12,80,000. இப்போ அட்லீஸ்ட் ஒரு 15-16 லட்சமாவது ஆயிருக்கும். ஏன்னா டாலர் ரேட்டெல்லாம் கூடி போச்சு. ஆமாம் 16 லட்சமாவது இருக்கும். இவ்வளோ லட்ச பணம் உள்ள அந்த தைலத்தை அந்த அப்படி டப்பு இவள்கிட்ட யாராவது போய், ஏசு அந்த வீட்டில் இருக்கிறாரு போம்மா அந்த தைலத்தை வச்சு உடச்சி ஊற்றுன்னு யாராவது இன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்களா? யாராவது வழி நடத்தினாங்களா? யாராவது ஆலோசனை கொடுத்தாங்களா? இவளே வேகமாக போய் டமார்னு உடச்சி ஊற்றி 15 லட்சத்தை ஒரு நிமிஷத்தில் ஊற்றிட்டா பாருங்க. நீங்கள் என்ன எப்படி ஏசுப்பா நாங்கள் ஒரு சொட்டு இங்க் பில்லரை வேணும் மெனக்கெட்டு எடுத்துகிட்டு போவோம். நச்சுன்னு பிடிச்சி ஒரு சொட்டு சட்டாக்கு அப்படின்னு போட்டுட்டு பார்ப்போம்ப்பா நான் உங்களை நம்ப நேசிக்கிறேன். எவ்வளோ நேசிக்கிறேன்? நம்ப ரொம்பல இல்லை நம்ப. நம்ம ஏசப்பாவை ஏமாத்துறதுல நம்மளை அடிக்க உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. அடித்து கிளப்போம். நம்மளை மாதிரி டைலாக் அடிக்கிறதுக்கு உலகத்தில் என்ன எல்லாரும் நம்ம ஆட்கள் ஏசாமியே அசந்துருவார் நம்ம பண்ணுற ப்ரேயரை பார்த்துட்டு. பா என்ன ஜெபம் பண்ணுறீங்கன்ட்டு எத்தனை பேர் ஆண்டவரை நடுங்க வச்சிட்டு இருக்கீங்க நீங்கள். ஆனால் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். இவங்களை விட எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
உண்மையில வசதி. இந்த மண்டைகளை விட கொண்டைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சீரியஸா இல்லை பாஸ்டர், இந்த பாஸ்டர்மார்களுக்கு கொண்டையோட வேல்யூ தெரியும் எங்களுக்கு. ஏன்னா நாங்கள் ஒரு உபாசிச்சவோம், ஒரு நைட் ப்ரேயர்னு சொன்னால் டக்குன்னு முக்காடை போட்டு ஒரு 20 டிக்கெட்டு சக்கப்பக்கன்னு வந்து சக்கப்பக்கன்னு ஜெபம் பண்ணுவாங்க. வந்துருக்கீங்களா? எங்களை கைவிடாத ஒரு குரூப்புனா கொண்ட கூட்டம் தான். உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன் பாரு, என்ன சொல்லணும் நான். ஐயோ கொடுமை இல்லை இல்லை பாருங்கள், இவங்க நம்ம ஆட்கள் மண்டை கூட்டம் கைவிட்டுருவாங்க. அவங்கெல்லாம் ரொம்ப டீசென்ட்டு, ஞாயிற்றுக்கிழமை வருவாங்க போவாங்க, இடப்பட்ட எப்பாவது ஒரு நாள் வருவாங்க போவாங்க. ஆனால் ஒரு வாசபம் ஒரு நைட் ஃப்ரைனா இந்த வந்துட்டோம் பாஸ்டர் ரபா ரபா கவான்ட்டு இல்லை. இந்த அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் மேல் வீட்டறையில் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடியிருந்தார்கள் இருக்குல்ல. எத்தனை பேர்? கன்ஃபார்ம் தானா? கன்ஃபார்ம் தானாக்கா? எவ்வளோ ரூபா பெட்டு வச்சுக்கலாம்? எவ்வளோ ரூபா பெட்டு வச்சுக்கலாம்? கன்ஃபார்ம். எவ்வளோ ரூபா? 120 சொல்கிற ஆள்லாம் கை வைத்துங்க. நம்ம கேள்வி எழுப்பிட்டாலே நம்ம ஆட்கள் பயந்துருவாங்க தெரியுமா? ஸ்கூல்ல இருந்து இப்போ வரைக்கும் கேள்வி பதில்னாலே அது எதுக்கு போட்டு கிடைக்காது, நம்ம ஆன்சர் பண்ணிக்கிட்டு சும்மா இருந்துட்டு போகலாமா இருக்கு. சில நேரம் சாரு பதில் கொடுக்கும்போது அப்படியே இங்கிட்ட எங்கேயோ திரும்பி பார்த்து டெஸ்கை கேள்வி பார்ப்போம் தெரியுமா? நமக்கு ஞாபகம் இல்லையோ, உங்களுக்கு படித்த ஞாபகத்தில் இல்லையோ? ஆமாம், எல்லாம் தெரிஞ்ச மாதிரி காட்டுவானு தெரியாது, ஒன்று இப்படி 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 பார்ப்போம் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி நம்ம சர்ச்சுகளில். ஆமாம், 120 தானக்கா? இந்த லைன் முழுசு 120 தான் போட்டிருக்கீங்க. ஆளுக்கு ஒரு 1000 போட்டு பார்த்து பைபிளில் 120 போடலை, ஏற குறைய 120, அப்ராக்சிமேட்லி 120. தட் மீன்ஸ் 119 இருக்கலாம், 125 இருக்கலாம். உங்க பைபிள் அப்படி இல்லையோ? அதான் சொன்னல, என்ன கேள்வியும் கேட்காம கொண்டைய போட்டு கப்பான்னு வர்ற கூட்டம் எனக்கு தெரியும். நீங்க சாதாரணமானவ அல்ல, நீங்க சாதாரணமானவ அல்ல. இந்த 120ல வேத பண்டிதர்கள் சொல்றாங்க, இந்த 120ல 80 பேருக்கு மேல கொண்ட கூட்டம் தாங்க இருந்திருக்கு. அப்ப இந்த கடைசி கால எழுப்புதல் யார் கையில வச்சிருக்கிறாரு? ஐயோ, எனக்கு இப்பயே கண்ணை கட்டுது. இந்த கடைசி கால எழுப்புதல் யார் கையில தான் இருக்கு? கொஞ்சம் தட்ட வேண்டியதானே. என்னது என்ன உங்க கைத்தட்ட பார்த்து ஆண்டவரை மிரண்டுருவார் போலக்கு அப்படிங்க. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஒரு 15 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தைலத்தை இயேசுவுக்கு உடைச்சு ஊத்துனா அவர் செய்கையை கர்த்தர் மறப்பாரோ? யோவான் 20ஆம் அதிகாரம், இயேசு மரித்து உயிர்த்து எழுந்தவுடனே முதல் காட்சி அவளுக்கு தான். அவ தான் போய் சீஷட்ட போய் சொன்னா, இயேசுவை கண்டேன். அந்த மேல் வீட்டறையில் அவளும் இருந்தவள். பலன் எப்படி இருக்கு? பூரண பலன். 12 சீஷர்களுக்கு அல்ல, 70 பேரை அனுப்பினவர்களுக்கு கர்த்தர் தரிசனமாகல. அவர் தரிசனமானது தைலத்தை ஒருத்த ஊத்தினால, பணத்தை பார்க்காம, நேரத்தை பார்க்காம, ஆளை பார்க்காம, சூழ்நிலையை பார்க்காம, அசிங்கத்தை பார்க்காம, எதையும் பார்க்காம என் ஆண்டவரை நான் அபிஷேகம் பண்ணுவேன், அவரை அடக்கம் பண்ணுகிறதற்கு இது அடையாளமா இருக்கட்டும். அவர் செய்கைக்கு தக்க பலன், பூரண பலன். மரித்த பின்பு நான் அவளுக்கு தான் தரிசனமாவேன். மரித்த பின்பு நான் தோட்டக்காரன் அல்ல, மகிமையானவர் அவருக்கு வெளிப்படுவேன். அவளை கொண்டுதான் சீஷர்களுக்கு சொல்லுவேன். செய்கைக்கு தக்க பலன், பூரண பலன்.
என்னாகமம் 25ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பாருங்க. தேசத்தில் ஒரு பெரிய வாதை வந்தபோது, இஸ்ரவேல் ஜனங்கள் பாவத்தில், விபச்சார பாவத்தில் செய்ய போது பெரிய அசுத்தம், 24,000 பேர் செத்து மடிந்து கிடக்கிறான். எங்கும் வாதை. வேதம் சொல்லுகிறது, இதெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஆரோனின் குமாரனாகிய எலெயாசாரின் மகனாகிய பினகாஸ் ஈட்டி எடுத்து கொண்டு போய் உருவ குத்தி வாதையை நிறுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரமாணத்தை வாங்கினவன் மோசே, பிரமாணத்தை பேசுறவன் ஆரோன். பிரமாணத்தை வாங்குறவனாலையும் வாதை நிறுத்த முடியல, பிரமாணத்தை பேசுறவனாலையும் வாதை நிறுத்த முடியல. ஆனால் சபை நடுவில் இருந்து சாதாரணமாக எழும்பி ஈட்டி எடுத்து உருவ குத்தினவனை கொண்டு கர்த்தர் வாதையை நிறுப்பினார். ஆரோனை பிரதான ஆசாரியனா மாற்ற சொன்னது ஆண்டவர். கோல் குளித்தாலும் அது த்ரூ மோசே மூலியமாய் அவனை அபிஷேகம் பண்ணினார். எலெயாசார் அதுக்கு அடுத்த ஸ்தானத்தில் ஆசாரியனை வரணும் போது ஆரோனுடைய வஸ்திரத்தை எடுத்து எலெயாசாருக்கு போடுன்னு ஆண்டவர் சொன்ன போது மோசே அதை செய்தான். ஆனால் ஏன் பினகாஸ் மாத்திரம் ஆரோனோ எலெயாசாரோ மோசையோ அல்ல. இவன் சபை நடுவில் இருந்து எனக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டினாள். பரலோகம் 11-13 வசனம் சொல்லுகிறது, இவன் எனக்காக பக்தி வைராக்கியம் சபை நடுவில் இருந்து பாராட்டினபடியா நித்திய ஆசாரிய உடன்படிக்கை பட்டத்தை இவனுக்கும் இவன் சந்ததிக்கும் நான் தர்றேன். இவன் செஞ்ச கிரியை சபை நடுவில் இருந்து பக்தி வைராக்கியம் பாராட்டுறவனுக்கு பூரண பலன் என் மனுஷ மூலியம் அல்ல, ஊழியக்கார மூலியம் அல்ல, பரலோகம். கை தட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவன் எனக்கா தங்கம், என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை. யோசுவா 2ஆம் அதிகாரத்தில் 2 பேரை யோர்தானில் குதித்து எரிகோவை வேவு பார்க்க அனுப்பிவிட்ட போது, எரிகோவை வேவு பார்க்க போகும்போது ராஜாவுக்கு தெரிஞ்சிருச்சு வேவு பார்க்க வந்திருக்காங்கன்னு. ராகாப் என்னும் வேசி அவர்களை ஒழித்து வைத்து கூடைக்குள்ளே மறைத்து 4 தட்டை மறைத்து வைத்திருந்த போது போர்ச்சவர்கள் வந்து கேட்குறாங்க, வந்தாங்களா? வந்தது உண்மை, போனதும் உண்மை. இந்த பக்கமாக போனாங்க. அவர்களை ஒழித்து வைத்து வெளியே அனுப்பினது நிமித்தம் அந்த 2 பேர்ட்ட ராகாப் என்னும் வேசி சொல்லுகிறா, நாங்கள் திரும்பி நீங்கள் இந்த இடத்துக்கு வரும்போது எங்களை என் தகப்பன் விட்டு நினைவு கூர்ந்து கொள்ளுங்க, கண்டிப்பாக செய்வோம். நீங்கள் எகிப்தை விட்டு புறப்படும் போதே எங்கள் ராஜாவுடைய இருதயெல்லாம் கரைந்து போயிடுச்சு, நாங்களாம் தளர்ந்து போயிட்டோம். எப்படி நீங்கள் ஒரு நாள் வருவீங்க, உங்களோட பார்ப்பேன், உங்களோட சேர்ந்து ஆராதிப்பேன், உங்களோட சேர்ந்து தேவனுக்கு பலி செலுத்துவேன், அதை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறேன்னு சொன்ன போது கண்டிப்பாக நிச்சயம் வருவோம். ஒரு சிவப்பு நூலை கட்டி தொங்க விடு, நாங்கள் யுத்தம் பண்ணும்படி வருகிற நாட்களில் அதை கண்டு உன்னை உன் தகப்பன் விட்டையும் தப்பி வைப்போம் என்று சொன்ன போது ராகா பேசி காத்திருந்தா. அவள் செய்த கிரியை 2 பேரை ஒழிச்சு வச்சா. வேதவசனம் சொல்லுகிறது, எரிகோ விழுந்தது 7 நாள் சுற்றி, 7ஆவது நாள் 7 முறை சுற்றி விழுந்தது. ஆர்ப்பரித்தார்கள், எரிகோவை சுட்டெரித்தார்கள். ஒன்றையும் அவர்கள் எடுத்துக்கொள்ளல. ராகா பேசி அவனுடைய குடும்பத்தையும் சந்ததியும் கூட்டி விட்டு போனார்கள். வேதம் சொல்லுகிறது, ராகா பேசி மூலியமாய் ஓபேத் மூலியமாய் போவாஸ் மூலியமாய் ஈசாய் மூலியமா ஆண்டவர் தாவீது மூலியமாய் யூதாவின் ராஜசிங்கம் இயேசு கிறிஸ்துவை பலன், பூரண பலன். சின்னதுதான். யாக்கோபு 2:25 சொல்லுகிறது, ராகாப் என்னும் வேசியை பார்த்தீர்களா, அவள் கிரியையினால் அல்லவோ நீதிமானாக்கப்பட்டா. இந்த கிரியை தான் உங்களுக்கு பூரண பலன், இயேசுவையே பிறப்பிக்கிற பலன். உங்கள் செய்கைக்கு தக்க பலன் நீங்கள் இழந்து போகாதபடி பூரண பலனை பெற்றுக்கொள்ளும்படி ஜாக்கிரதையா, எச்சரிக்கையா. நேற்று உங்களுக்கு காண்பித்து கொடுத்தேன், நீ செய்யறதை விட நீங்க ரொம்ப முக்கியம். உங்க காணிக்கையை விட, உங்க ஜெபத்தை விட, உங்க பிரயாசங்கள் அதை விட நீங்க ரொம்ப முக்கியம். நான் காயின் அங்கீகரிக்கல, அதனால நான் அவன் பலி அங்கீகரிக்கல, நான் ஆபேலை அங்கீகரித்தேன். நான் காயினை என்ன பார்த்து தானே இவன் வளர்ந்தான், என்ன பார்த்து தானே இவன் ஜெபிச்சான், என்ன பார்த்து தானே இவன் ஊழியத்துக்கு வந்தான், என்ன பார்த்து தானே இவன் சபைக்குள்ளே வந்தான், என்ன பார்த்து தானே பைபிள் வாசிக்க கற்றுக்கிட்டான், என்ன பார்த்து தானே ஜெபிக்க கற்றுக்கிட்டான், என்ன பார்த்து தானே பாட கற்றுக்கிட்டான், என்ன பார்த்து தானே வாசிக்க கற்றுக்கிட்டான், என்ன பார்த்து தானே ஊழியம் செய்ய கற்றுக்கிட்டான். ஆனால்
அவன் என்ன இவன் பெரிய ஆளா போயிட்டு இருக்கான். சிலருக்கு அப்படி தோணும், என்ன பார்த்து சபைக்குள்ள வந்தவன், என்ன பார்த்து ரட்சிக்கப்பட்டவன், என் மூலியமா ரட்சிக்கப்பட்டவன், என் மூலியமா ஊழியத்துக்கு வந்தவன், என் மூலியமா ஜபத்தை கற்றுக்கொண்டவன், என் மூலியமா அந்நிய பாஷை பேசினவன், என் மூலியமா ஆவியை பெற்றவன், என் மூலியமா அந்த கிராம ஊழியத்துக்கு வந்தான், என் மூலியமா அந்த யூத் மீட்டிங் நடத்தினா. ஏன்பா காயின் அப்படிதான். அவே நீ என்ன பார்த்து பலி செலுத்தினவன், என்ன பார்த்து ஆராதனை கற்றுக்கொண்டவன், என்ன பார்த்து நீ எல்லா வேலையும் கற்றுக்கொண்டவன். உன் கொடுமை என்னால் தான் உண்டாச்சு. ஆனால் நீ ஒன்று அங்கீகரிக்கிறா, என்ன அங்கீகரிக்கல. என் முகநாடி வேடுபடுது. சிலருக்கு அப்படி தான் இருக்குது. ஏன்னா என் மூலியமாக வந்தான், இன்னைக்கு என்ன பெரிய ஆள் ஆகிட்டு இருக்கான். பொறாம என் மூலியமாக தான் ரசிக்கப்பட்டான், என் சர்ச்சில் தான் இருந்தான், என் பிள்ளை தான், இவன் பெரிய ஆள் ஆகிட்டான். ஏன் பொறாம தெரியுமா? ஏன் அங்கீகரிக்கல? ஒன்று அங்கீகரிக்கல, அதனால நீ செஞ்சதை அங்கீகரிக்கல. நான் ஆபேலை அங்கீகரித்தேன், அதனால அவன் பலியை அங்கீகரித்தேன். பலியை விட நீங்கள் முக்கியம், ஆராதனை விட நீங்கள் முக்கியம், காணிக்கை விட நீங்கள் முக்கியம், ஊழியத்தை விட நீங்கள் முக்கியம். உங்களை அங்கீகரிப்பாரானா எதையும் அங்கீகரிப்பார். நீங்க சொல்ற எதையும் அங்கீகரிப்பார், நீங்க ஜெபிக்கிற எதையும் அங்கீகரிப்பார், நீங்க செய்யறதை எதையும் அங்கீகரிப்பார். அல்லேலூயா. முந்தினோர் பிந்தினோரா, பிந்தினோர் முந்தினரா. இது அப்படிதான் நடக்குது இந்த காலம். ரொம்ப கவனமா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு காரியத்தை மட்டும் வேகமாக நான் சொல்லி முடிக்கிறேன். நேற்று ஒரு காரியத்தை பார்த்தோம், இன்னைக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன். என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 30 to 34 வசனம் வரைக்கும் கண்கள் எடுத்துக்கொள்ளுங்க. 27ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பார்த்துக்கோங்க. 27ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை கண்கள் எடுத்துக்கொள்ளுங்க. 25ஆம் அதிகாரம் கடைசி 3 வசனத்தை குறித்து வைத்துக் கொள்ளுங்க. ஆமென். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15 to 17 வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இதெல்லாம் குறித்து வச்சுக்கோங்க. நான் வந்துகிட்டே இருப்பேன், ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்போம். வேதம் சொல்கிறது, ஏசா யாக்கோபு, ஏசா வேட்டையாடி வேட்டையாடி அவனே சமைத்து அவனே பரிமாறினான். ஈசாக்கு சொல்கிறான், எப்பா ஏசா நீ போய் எனக்கு போய் நீ போய் ஒரு மிருகத்தை வேட்டையாடு, நீ போய் சமைச்சு ருசியில் கொண்டு வந்து நீ எனக்கு சர்வ் பண்ணு. ஏசா அப்பா சொல்லிட்டாரே. ஏன்னா ஏசா வேட்டையாடுறது பிடிக்கும், ஏசா சமைக்கிறது பிடிக்கும், ஏசா சர்வ் பண்ணுறது பிடிக்கும். ஈசாக்குக்கு அவ்வளவு ருசி, அவ்வளவு ஆசை பிடிக்கும், அவ்வளவு ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்ட ஈசாக்கு ஏசாவை கூப்பிட்டு சொல்கிறான், நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், உன்னை தான் நான் பிளஸ் பண்ண விரும்புகிறேன், உன்னை தான் நான் உயர்த்த விரும்புகிறேன், என் ஆசீர்வாதத்தை உன் மேலே தான் வைக்க விரும்புகிறேன். தகப்பனின் ஆசீர்வாதம், ஆண்டவரின் ஆசீர்வாதம், சேஷபுத்தரின் ஆசீர்வாதம், உன்னை தான் நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். நீ போய் வேட்டையாடி, நீ போய் சமைத்து, நீ போய் எனக்கு சர்வ் பண்ணி பரிமாறி கொண்டு வா. இவன் போனா வேட்டையாடுனா, இவன் போனா ருசியுள்ளதை சமைச்சான், இவன் போனா சர்வ் பண்ணி அப்பாவுக்கு முன்னாடி கொண்டு வர்றான். ஆனால் அங்கே போகிறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு பயவுள்ள செஞ்ச சேட்டையை பாருங்கள். அம்மா யாக்கோபை கூப்பிட்டு, நீ மந்தையில் இருக்கிறத தூக்கிட்டு வா, நான் சமைச்சு தாரேன், நீ போய் சர்வ் பண்ண அண்ணன் மாதிரி. அவ்வளோதான், போய் சர்வ் பண்ணா ஆசீர்வாதம் முழுவதையும் யாக்கோபு வாங்கி கொண்டான் என்று வேதம் உங்களுக்கு சொல்லுகிறது. உங்களுக்கும் தெரியும் தெரியும் தெரியும். ஆனால் இதில் பிரயாசப்பட்டது யாரு? வேட்டையாடுறது சும்மாவா? சமைக்கிறது சும்மாவா? சில எல்லாம் காலையிலிருந்து பயங்கரமா சமைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா பாஸ்டர்? விசில் பறக்கும், மிக்சி ஓடும், சடப்பட சடப்படலாம் சத்தம் வரும், கரண்டி கீழே விழும். கடைசியில் காலையில் டேபிளில் பார்த்தா இட்லி வந்திருக்கும். பயங்கரமா சமையல் வேலை நடந்த மாதிரி இருக்கும். ஆனா டேபிளுக்கு வந்தா இட்லி இழிச்சுக்கிட்டு இருக்கும். இட்லி மதிய சமையல தட்டா புட்டா கட்டா புட்டான்னு இருக்கும். விசிலாம் சர்ரு சர்ரு சர்ரு. கண்டிப்பா இன்னைக்கு பிரியாணி தான் வரப்போகுது, கண்டிப்பா இன்னைக்கு கறி குழம்பு தான் வரப்போகுது, கண்டிப்பா இன்னைக்கு மீனை போட்டு கொண்டு வந்துருவாங்கன்னு நினைச்சிட்டு டேபிளில் போனா ஒரு ரசமும் ஒரு துவையும் வச்சிருப்பாங்க பாருங்க. நம்மளையே அசர பண்ணுவாங்க நம்மளை. பிரயாசம். சில ஆள்லாம் அவன் படிக்கிறத பார்த்தா கண்டிப்பா கலெக்டர் ஆயிரணுன்ற மாதிரி தான் இருக்கும். இல்லை, காலையிலே எழும்போம்,
நைட்டு முழுசும் எழுதுவான். சில ஆள் படிக்கிறத பார்த்தா எனக்கே பயமாக இருக்கும். ரத்தினபால் பாஸ்டர் இருக்காங்க பார்த்தீங்களா, தெரியுங்களா உங்களுக்கு? தெரியல. பாஸ்டர் சின்ன வயசில் தூத்துக்குடி தானே அவருக்கு. அவர் பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்ட புதிதில் இவ்வளோ ஆண்டவரோட அன்பாக இருப்பார். அவர் கூட 2-3 பையங்களாம் அப்படி கூட ஊழியத்தில் இருந்தாங்களாம், வாலிபத்தில். அப்படியே ஜெபம் பண்ணுவாராம், முழங்கால் போட்டு ஜெபிச்சுக்கிட்டே இருப்பார், பயங்கரமாக ஜெபிப்பார், அப்படியே அழுது ஜெபிப்பார். ஆண்டவரே உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன் அப்படிம்பார். உடனே ஆண்டவர் சொல்லுவார், உன்னை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவார். அவருக்கு ஒரே சந்தோஷமாயிருமா, பயங்கர ஆசை. அப்படியே போயிட்டு இருக்குமா. பக்கத்தில் கூட இருக்கிற ஊழியத்தில் இருக்கிற அந்த சகோதரர் ஒரு நாள் கூட இருக்கிற ஒருத்தன் ஓவராக ஜெபம் பண்ணிடுவானா. இவரை விட பயங்கரமாக நைட்டு முழுசும் ஜெபிப்பானா. இவருக்கு வயிற்றெல்லாம் கலக்க ஆரம்பிச்சிடும், கலக்கிடும். உடனே காலையிலேயே எழும்பிட்டு ஆண்டவர் சொல்லுவார், ஆண்டவரே அவன் உங்களை ஏமாத்துறான், ஏதோ தேவைக்காக ஜெபம் பண்றான். நான் அப்படி கிடையாது, நான் உங்களை தான் நேசிக்கிறேன், எனக்கு வேற எதுவுமே வேண்டாம், நீங்க தான். உடனே இயேசு சொல்லுவார், அவன் இல்லை எனக்கு நீ தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்பா. இப்படியே சொல்லுவார். அப்புறம் ஒரு வாரம் ஆயிருமா. திடீர்னு நல்லா ஊழியம் பண்ணிட்டு இருப்பாங்களா, நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்களா. திடீர்னு அந்த பையன் 21 நாள் உபவாசம் போட்டுருவானோ. இவருக்கு அங்கிட்டும் இங்கிட்டும் போவாராம். போட்டு, ஆண்டவரே அவன் திரும்பியும் உங்களை ஏமாத்துறான். 21 நாள் அந்த பையன் போடவே மாட்டான், பாதியிலே நின்றுவான், அவன் ஏமாத்திடுவான். நான் உங்களுக்காக எப்பயுமே சாப்பிடாம தான் இருக்கேன் அப்படின்பா. உடனே அப்பையும் ஆண்டவர் சொல்லுவார், உன்னை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், உன்னை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்பா. அவருக்கு ஒரே ஆசையாயிருமா. திருப்பி ஒரு வாரம் 10 நாள் 20 நாள் போகுமா. திடீர்னு பார்த்தா அந்த பையன் பயங்கரமாக ட்ராக்ஸ் ஊழியத்துக்கு போயிடுவானா, வெளியே சட்டாப்புட்டான்னு போயிடுவானா. இவருக்கு புளிங்கிருமா. ஐயோ போறானே ஊழியத்துக்கு போறானே, அவர் அங்கிட்டு போயிடுவாரோ, இயேசு அந்த சைடு போயிடுவாரோன்னு பயமா இருக்குமா. உடனே முழங்கால போடுவாரா, ஆண்டவரே அவன் இப்போதான் ட்ராக்ஸ் ஊழியம் செய்கிறான், நான் ஒப்பு கொடுத்ததுலேருந்து ட்ராக்ஸ் ஊழியம் தான் செய்கிறேன், அவனை நம்பாதீங்க அப்படிம்பாரு. உடனே இயேசு சொல்லுவார், எத்தனை பேர் வரட்டும் எனக்கு ஒன்றைதான் பிடிக்கும் அப்படிம்பார். அப்புறம் சொன்னார், ரொம்ப நாள் கழித்து கத்த சபையை கொடுத்தார், பெருசாக ஊழியத்துக்கு போயிட்டேன். அப்புறம் ரொம்ப நாள் கழித்து தான் எனக்கு தெரியும் எல்லார்ட்டையுமே ஏசாமி இப்படி தான் சொல்கிறாருன்ட்டு. ஏசப்பா எல்லார்ட்டையுமே ஒன்று எனக்கு பிடிக்கும் ஒன்று பிடிக்கும்னு சொல்லி எல்லார்ட்டையுமே அவர் என்ன செஞ்சிருக்காரு, இப்படி தான் சொல்லியிருக்கிறார். உம்மை நேசிக்க கற்றுத்தாரும், உம்மை நேசிக்க கற்றுத்தாரும், உம்மை நேசிக்க கற்றுத்தாரும், உம்மை நேசிக்க கற்றுத்தாரும். உள்ளத்தா முழு பலத்தா, உள்ளத்தா முழு பலத்தா, உம்மை நேசிக்க கற்றுத்தாரும், உம்மை நேசிக்க கற்றுத்தாரும், உம்மை நேசிக்க கற்றுத்தாரும். துன்பமான நேரத்தில் நேசிக்க, இன்பமான நேரத்தில் நேசி, துன்பமான நேரத்தில் நேசிக்க, இன்பமான நேரத்தில் நேசிக்க, கண்ணீரின் மத்தியிலும் நேசிக்க, தனிமையான நேரத்திலும் நேசிக்க, கண்ணீரின் மத்தியிலும் நேசிக்க, தனிமையான நேசி, உம்மை நேசிக்க கற்றுத்தாரும், உம்மை நேசிக்க கற்றுத்தாரும்.
அவளுடைய முழு இருதயமும் ஏசாவை ஆசீர்வதிக்கத்தான் இருந்ததே தவிர யாக்கோபு அல்ல. ஆனா ரெபேக்காலோ வஞ்சகமாய் யாக்கோபை ஆசீர்வதிக்க அவள் தந்திரமா கொண்டு போய் நிறுத்தி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். இவன் தான் வேட்டையாடினான், இவன் தான் கொண்டு சமைச்சான், இவன் தான் கொண்டு பரிமாறினான். இவ்வளவு செய்கை தந்தும் ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு போயிட்டே. ஆண்டவருடைய திட்டமே ஏசாவை ஆசீர்வதிக்கதா இருந்தாலும் ஏசாவின் ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு போனதுக்கு உரிய காரணம் என்ன? இவ்வளவு பிரயாசப்பட்டான்ல, இவ்வளவு செய்கை பண்ணான்ல, இவ்வளவு கிரியை பண்ணினான்ல. ஆனாலும் ஏன் நான் ஏசாவை வெறுத்தேன், யாக்கோபை நேசித்தேன்? ஏன்? ஆதியாகமம் 25 கடைசி 4 வசனத்தை வாசித்து பாருங்க. யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருந்தான், ஏசா வேட்டையாடி களைத்து வருகிறான். யாக்கோபு வழியிலே கூழ் சமைத்து கொண்டிருந்த போது ஏசா வேட்டையாடி களைத்து வருகிறான். அப்பொழுது இந்த குழியில எனக்கு கூழைத்தான் என்று கேட்டபோது ஏசா சொல்லுகிறான், எப்பா எனக்கு பசியா இருக்கு, சாப்பாட்டை கொடு என்று. அப்பொழுது யாக்கோபு சொல்றான், உன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு விற்று போடு என்பதாக. ஏசா சொல்லுகிறான், நான் சாக போகிறேன், இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்துக்கு? என்னத்துக்கு? அவன் சாப்பிட்டு எழுந்து அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். ஏன்? உனக்கு வர வேண்டிய பலன் யாக்கோபுக்கு போச்சு. எபிரேயர் 12 15-17 வசனத்தை வாசித்து பாருங்க. கசப்பான வேர் முளை தளம்பி ஒருவனும் கிருபை இழந்து போகாதபடி ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விட்டு போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாய் இராதபடி எச்சரிக்கையாய் இருங்கள். பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை பெற விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். கண்ணீரோடு கவலையோடு தேடியும் கடைசி வரைக்கும் மனமாறுதலை காணாமல் போனானே. ஏன்? சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்துக்கு? தேவனுடைய ஆசீர்வாதம் எனக்கு என்னத்துக்கு? தேவன் கொடுத்த விளையேறப்பெற்ற சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்துக்கு? உங்க அப்பா ஒன்று ஆசீர்வதிக்க திட்டம் பண்ணி இருந்தாரு, ஆனா உன் ஆசீர்வாதம் ஏன், உன் பங்கு ஏன் யாக்கோபுக்கு போச்சு? ஏ ரூபன், நீ மூத்த புள்ள, சேஷ்ட புத்திர பாகம், உன் பங்கு ஏன் பெஞ்சமினுக்கு போச்சு? உன் பங்கு அவனுக்கு போச்சு. தண்ணீரை போல தடம்பினவன், தகப்பன் மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினவன் ரூபன், நீ மூத்த பிள்ளைதான், ஆனா உன் ஆசீர்வாதம் ஏங்க போச்சு? இன்னொருத்தனுக்கு ஏன் பங்கு போச்சு? ஏ யூதாஸ், நீ ஒரு பெரிய அப்போஸ்தலன், 12 பேர்ல ஒருத்தன் இல்லப்பா, நீ எவ்வளவு பெரிய தேர்ந்தெடுக்கப்பட்டவன், உன் பங்கு ஏன் மத்தியாசுக்கு போச்சு? எவ்வளவு பெரிய பெரிய ஆசீர்வாதம். பங்கை இழந்து போயிடக்கூடாது. ஒருவனும் பங்கை இழந்து போகாதபடி எச்சரிக்கையா இருங்க. அல்லேலூயா. இல்ல, எபிரேயர் எழுதும்போது சொல்றாரு, ஒருவனும் கிருபை இழந்து போகாதபடிக்கு, ஒருவனும் கிருபை இழந்து போகாதபடி ஒருவேளை போஜனத்துக்காக வேசிக்கல்லடாவும் கசப்பான வேர் முளை தெழும்பி ஒருவேளை போஜனம், ஒரு சிங்கிள் டைம் சாப்பாட்டுக்காக பசியை அடக்க முடியாதவன் பலனை பெறவே முடியாது. பசியை அடக்க முடியாதவன் பலனை பெறவே முடியாது. மத்தேயு 4 இயேசு இரவும் பகலும் புசியாமல் குடியாமல் 40 நாள் உபவாசம் பண்ணி ஊழியத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடி ஆவியானவரால் வனாந்தரத்துக்கு பிசாசால் சோதிக்கப்படும்படி கொண்டு போனார். பிசாசு நீ எப்போ வந்தான்? இவ்வளவு வேட்டையாடியும், இவ்வளவு சமைச்சும், இவ்வளவு சர்வ் பண்ணியும் இழந்து போனியே ஏன்? யோனா 2:8 கிருபையை போக்கடிச்சிடக்கூடாது, கிருபையை போக்கடிச்சிடக்கூடாது. எபிரேயர் 12-17-15 கிருபை இழந்து போயிடக்கூடாது. ஆமே, ஆமா. எபிரேயர் 10:29 கிருபையின் ஆவியை நிந்திச்சிடக்கூடாது. என்ன செஞ்சிடக்கூடாது? சங்கீதம் 106:7 கிருபையின் திரட்சியை கலகம் பண்ணிடக்கூடாது. கிருபையை போக்கடிச்சிடக்கூடாது, கிருபையை இழந்துடக்கூடாது, கிருபையை நிந்திச்சிடக்கூடாது, கிருபையை கலகம் பண்ணிடக்கூடாது. கிருபை ரொம்ப முக்கியம். கிருபை சொல்லுங்க, ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியம். இந்த கிருபை இழந்து போனா எல்லாமே போச்சு.
ஏன் அங்கீகரிக்கப்படாம போயிட்டான்? இந்த கிருபையினால கர்த்தர் என்ன ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு? என்ன கிருபையினால என்ன கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிறார்? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 5-9 விசுவாசத்தினாலே கிருபையை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு, பெருமை பாராட்ட இது கிரியினால் உண்டாகாதபடி கிருபையினாலே உண்டாயிருக்கிறது. நான் ரட்சிக்கப்பட்டது கர்த்தருடைய கிருபை. எபேசியர் 1:7, எபேசியர் 3:7. இந்த கிருபையினாலே இலவசமான பாவ மன்னிப்பின் மீட்பை கர்த்தர் எனக்கு தந்தார். இந்த கிருபையினாலே இந்த கனமான சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரன் ஆனே. ரோமர் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இந்த ஊழியம் கர்த்தருடைய கிருபையினால் எனக்கு வந்தது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். இந்த ஊழியம் கர்த்தர் எனக்கு தந்தது. ரோமர் 10ஆம் அதிகாரத்தில் 15ஆம் அதிகாரத்தில் 5-10 வசனம். பிரயாசப்பட்டது நான் அல்ல, எனக்குள்ள இருக்கிற கிருபையே என்னை எப்படி பிரயாசப்பட வைத்தது. ரோமர் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இந்த கிருபையினாலே வெவ்வேறான வரங்கள் எனக்குள்ளே கிரியை செய்கிறது. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். மக்கதோனியா நாட்டு ஜனங்களுக்கு கர்த்தர் அளித்த கிருபையை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். கொடிய தரித்திரத்திலும் உதாரத்துவமாய் கொடுக்க வச்சதே கர்த்தருடைய கிருபை. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7-12 வசனம். என் பலவீனத்தில் கர்த்தருடைய கிருபை எனக்கு பரிபூரணமாய் விரிய செய்தது. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நித்திய ஜீவனுக்கு போகக்கூடிய சாக்கியத்தை இந்த கிருபை தந்தது. புலம்பல் 3:22. நிற்கிறது நிர்மூலமாக இருக்கிறது. கர்த்தருடைய கிருபை அவருடைய இரக்கங்களுக்கு முடிவு கிடையாது. என்னால ஏதாவது இருக்கா? நான் செஞ்சேன்றது ஏதாவது இருக்கா? நான் பண்றதுக்கு ஏதாவது இருக்கா? நான் கையை வச்சேன், வல்லமை வெளிப்பட்டது, நான் செஞ்சேன், அற்புதம் நடந்தது, நான் தீர்க்கதரிசி சொன்னேன். தீர்க்கதரிசின்னு சொல்றவனுக்கு ஐயோ, அப்போஸ்தலன் தன்னை காட்டுகிறவனுக்கு ஐயோ. எல்லாமே கிருபை. என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டே, உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பி உள்ளே. எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் வல்லவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதா வரவழைப்பவரே. அவரை போல யாரு இந்த கிருபையை தர முடியும்? தொட்டதுக்கு கிருபை, வந்ததுக்கும் கிருபை. ஏதாவது இருக்கா நம்மளால, என்னால ஏதாவது இருக்கா? நான் நிக்கிறேன்னா கிருபை. ஏன்? எனக்கு ஒன்று தெரியும், என் திறமையினால் அல்ல, என் பிரயாசத்தினால் அல்ல, என் முயற்சியினால் அல்ல, என் பலத்தினால் அல்ல, நான் ஓடுறதுனால அல்ல, நான் பாடுறதுனால அல்ல, எனக்கு பைபிள் தெரியுங்கிறதுனால அல்ல, எனக்கு பாட தெரியுங்கிறதுனால அல்ல, எதனால அல்ல, நான் நிற்கிறதோ நிர்மூலமாக அது இருக்கிறதோ கர்த்தருடைய கிருபை. இந்த கிருபை இழந்து போகாத, இந்த கிருபையை நின்றுச்சிடாத, இந்த கிருபையை போக்கடிச்சிடாத, கிருபையை கலகம் பண்ணி விடாதிருங்க. நான் வாழ்ந்தது, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை. என்ன உயர்த்தி வைத்தீரே உன் கிருபையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒண்ணுமே இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே நான் என்று சொல்ல எனக்கொன்றுமில்லை, திறமைன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை, திறமைன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை. உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்லை. உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்லை. நிற்கிறவன் விழாதபடிக்கு
எச்சரிக்கையா இருங்க. அடக்க தெரியணும் உங்களுக்கு. கிருபையில தான் நான் நிற்கிறேங்கிறது தெரியணும். ஏசாவுக்கு அது தெரியல. அவன் தகப்பனே அவன் ஆசீர்வதிக்கப்பட விரும்பியும் ஏன் ஆசீர்வாதத்தை இழந்தான்? பசி அடக்க முடியல. கிருபையை போக்கடிச்சவன், தாமதம் பண்ணினவன் என்ன செஞ்சான்? தாமதம். உங்கள் வாழ்க்கையில் தாமதமே இருக்கக்கூடாது. நீங்கள் அங்கீகரிக்கப்படவே மாட்டீங்க. ஆசீர்வாதத்தை பெற நீங்கள் இருந்தாலும் ஆசீர்வாதம் பெற முடியாமல் போகும்னா தாமதம் 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 மட்டும் பண்ணவே கூடாது. மோசே மேலே இறங்கி வர தாமதித்த போது இஸ்ரவேல் ஜனங்கள் விக்கிரக ஆராதனையிலும் வேசித்தனத்திலும் போய்விட்டார். கவனம். ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை தாமதித்த போது ஆபிரகாம் ஆகாருக்கு செவி கொடுத்து விட்டான். சில தாமதம் நம்மளை டெஸ்ட் பண்ணுவார். சில காரியத்தில் நம்ம தாமதிக்க கூடாது. சோம்பேறியாக இருக்கக்கூடாது. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, சோம்பேறி இருக்க. கர்த்தர் ஊழியத்துக்கு கூப்பிட்டாருன்னா தாமதிக்கக்கூடாது. ஜெபிக்க அழைச்சார்னா தாமதிக்கக்கூடாது. எழுப்புதலுக்காக கூப்பிட்டாருன்னா தாமதிக்கக்கூடாது. சபைக்கு தாமதிக்கக்கூடாது. எதுலேயுமே தாமதம் பண்ணக்கூடாது. புரியுதா? நாங்கள் ஊழியத்துக்கு கர்த்தர் கூப்பிட்டாரு, சரி நல்லா 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 வயசானதுக்கு அப்புறம் ஊழியம் பார்க்கலாம், அப்புறம் அவர் பார்க்கலாம், அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ட்டுருவார். சொல்லுங்க, எப்போ கூப்பிடுறாரோ தாமதிக்கக்கூடாது. உடனே வந்துடணும். தாமதம் பண்ணாதீங்க. சொல்லுங்க, தாமதம் பண்ணாதீங்க. தாமதம். உங்களுக்கு கிருபையை போக்கடிச்சிடாதீங்க. கிருபை இழந்துடாதீங்க. கிருபையில் கலகம் பண்ணிடாதீங்க. கிருபையை நிந்திச்சிடாதீங்க. கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், புருஷனாக இருக்கலாம், உங்கள் தொழிலாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், உங்கள் சபையாக இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம். இதெல்லாம் கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம். வயது சென்று ஆகும்போது உங்கள் தாயை அலட்சியம் பண்ணுறீங்களா? அங்கீகரிக்கப்பட மாட்டீங்க. புருஷன் மனைவியை அன்பு கூறாமல் இருக்கீங்களா? அங்கீகரிக்கப்பட மாட்டீங்க. மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படியாமல் செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் இருக்கீங்களா? அங்கீகரிக்கப்பட மாட்டீங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பிள்ளைய சீப்போ நாயை பேய எருமையை பண்ணி அங்கீகரிக்கப்பட முடியாது. மாமனார் மாமியார் தகப்பன் தாயார் இவங்களை நீங்கள் கனம் பண்ணாமல் கொடுத்த ஆசீர்வாதத்தை அங்கீகரிக்காமல் இருக்கீங்களா? நீங்கள் எடுத்துக்கொள்ளாமல் இருக்கீங்களா? அலட்சியம் பண்ணுறீங்களா? நீங்கள் அங்கீகரிக்கப்பட முடியாது. கொடுத்த சபையை ஊழியக்காரனை அலட்சியம் பண்ணுறீங்களா? அங்கீகரிக்கப்பட முடியாது. ஏசாதத்தான் செஞ்சான். சாப்பிட்டு எழுந்து அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். முடிவில் அங்கீகரிக்கப்படாமலே போயிட்டான். கடைசியாக ஒரு 2 வசனம் மாத்திரம் உங்களுக்கு நான் காண்பித்து கொடுத்து முடிக்க விரும்புகிறேன். எசேக்கியேல் 43:26. 7 நாள் வரைக்கும் பைபிளை பாருங்கள். எல்லாம் உங்கள் பைபிளை பாருங்கள். 7 நாள் வரைக்கும் பலிபீடத்தை பாவ நிவர்த்தி செய்து அதை சுத்திகரித்து பிரதிஷ்டை பண்ண கடவர்கள். அந்நாட்கள் முடிந்த பின்பு 8ஆம் நாள் முதல் ஆசாரியர்கள் பலிபீடத்தின் மேல் உங்கள் தகன பலிகளையும் உங்கள் ஸ்தோத்திர பலிகளையும் படைப்பார்களாக. அப்பொழுது உங்களை, எல்லாரும் சொல்லுங்க, அப்பொழுது நான் உங்களை அங்கீகரிப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். எப்ப கர்த்தர் அங்கீகரிப்பா? உங்கள் பலிபீடத்தை, உங்கள் பலியை சுத்திகரித்து தேவ சமூகத்தில் பாவ நிவாரண பலியையும் ஸ்தோத்திர பலிகளையும் படைப்பீர்களாக. லேவியராகமம் 9ஆம் அதிகாரம் 3-6 வசனம், 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் பலிகளை, ஸ்தோத்திர பலிகளோ, போஜன பலிகளோ, பாவ நிவாரண பலியோ, குற்ற நிவாரண பலியோ, பழுதற்ற பலிகளாய், ஊனமில்லாததாய், நசல் இல்லாததாய் நீங்க தேவ சமூகத்தில் இந்த பலியை நீங்க செய்ய கடவீர்கள். இந்த கட்டளைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது மகிமை,
காணப்படும். 23ஆம் வசனம் சொல்லுகிறது, இவர்கள் எல்லாரும் இந்த பலியை செலுத்தி கீழ்ப்படிந்த உடனே 23ஆம் வசனத்தில் ஆரோனும் மோசே கூடாரத்தை விட்டு வெளியே வந்து ஜனங்களை ஆசீர்வதித்தான். கர்த்தருடைய மகிமை காணப்பட்டது. சிலதை செஞ்சாதான் சிலது வெளிப்படும், சிலதுக்கு ஒப்பு கொடுத்தாதான் சிலதை கர்த்தர் அங்கீகரிப்பா, சிலது வெளிப்பட்டாதான் ஆசீர்வாதம் மீண்டும் வரும். சிலதுக்கு தேவ சமூகத்தில் உங்களை பலிபீடத்தில் அர்ப்பணிக்க நசல் இல்லாததா மல்கியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் சொல்லப்பட்டது பிரகாரம் உங்கள் தேவன் குமாரனை அங்க பயப்படுகிறது போல, ஓ எஜமானுக்கு ஊழியக்காரன் கனம் பண்ணுகிறது போல, நான் பிதாவானா என் கனம் எங்கே, நான் எஜமானனானா எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே? இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு பயம் எங்க போச்சு? கனம் எங்க போச்சு? கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்தா, ஐயோ அவர் என்ன பார்க்கிறாரு, அதையே செய்யறாரு, பயம் இருக்குமே, கனம் எங்க போச்சு? மீண்டும் சபைக்குள்ள அது ஒழுங்கு கிரகமா வந்துட்டுனா மகிமை வெளியரங்கம் ஆகும். உங்களுடைய பலன் பூரண பலனா இருக்கும். எல்லாரும் எழுந்திருப்போமா? அந்த பலி எப்படிப்பட்ட பலியா இருக்கணும் தெரியுமா? ஊனம் இல்லாதா இருக்கணும், நசல் இல்லாததா இருக்கணும். ஆமே, கால் உடைஞ்சதோ, கை ஊனமானதோ, அடிக்கப்பட்டதோ, ரத்தம் சிந்தப்பட்டதோ இருக்கக்கூடாது. பர்ஃபெக்ட் பலி. அது பாவ நிவாரண பலியா இருந்தாலும், அது சோத்திர பலியா இருந்தாலும், சர்வாங்க தகன பலியா இருந்தாலும், குற்ற நிவாரண பலியா இருந்தாலும், போஜன பலியா இருந்தாலும், கர்த்தருடைய சமூகத்தில் தினந்தோறும் செலுத்துகிற அந்த பலி, தினந்தோறும் செலுத்தப்பட்ட அது பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, சோத்திர பலி எல்லாம் பழுதற்றது, ஊனமில்லாத நசல் இல்லாத இருக்கணும். அது பர்ஃபெக்டா பரிசுத்த பலியாய் பாவ நிவாரண பலியை பலிபீடத்தை சுத்திகரித்து உங்கள் பலியை தேவ சமூகத்தில் நீங்கள் செலுத்தும் போது கர்த்தர் சொல்றா மகிமை வெளிப்படும். இன்னைக்கு அந்த மகிமை கர்த்தர் உங்கள் மத்தியில் வெளிப்பட பண்ணுவா. ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருக்குரிய கணம் எங்கே? நீங்க பயப்படுறேன்னு சொல்றீங்க. கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்ன? யாரும் இல்லாத நேரத்தில் நான் அவருடைய சமூகத்தில் எப்படி இருக்கேங்கிறதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். எல்லாரும் இருக்கும்போது ஜெபிக்கலாம், எல்லாரும் இருக்கும்போது பைபிள் வாசிக்கலாம், எல்லாரும் இருக்கும்போது பைபிளை தூக்கிட்டு போகலாம், எல்லாரும் இருக்கும்போது பார்க்குற மாதிரி ஜெபிக்கலாம், பார்க்குற மாதிரி ஊழியம் செய்யலாம், பார்க்குற மாதிரி பிரசங்கம் பண்ணலாம், பார்க்குற மாதிரி ஆராதிக்கலாம், பார்க்குற மாதிரி நீங்கள் என்னென்ன செய்யலாம். ஆனால் அந்த ரங்கத்தில் பார்க்கிறவர் வெளியரங்கமாய் கர்த்தர் பூரண பலனை தரணுமா? அந்த ரங்கம் உங்கள் பலிபீடம் சுத்திகரிக்கப்படணும். உங்கள் பலி நசல் இல்லாத இருக்கணும், சரியா இருக்கணும். அதை தினந்தோறும் செலுத்தணும். அப்பொழுது என் பிள்ளைகளை நான் உங்களை அங்கீகரிப்பேன் என்று கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு உரைக்கிறார். இந்த ராத்திரி இந்த 2வது நாள் கூட்டத்தில் என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க இருந்தா க்ளோஸ் யுவர் ஐஸ், கண்களை மூடுங்க. என் பலிபீடம் கொஞ்சம் அசுத்தமா இருக்கு, என் பலிபீடம் கொஞ்சம் உடஞ்சு கிடக்கு, என் பலிபீடம் கொஞ்சம் தகர்ந்து கிடக்கு, தண்ணி இல்லை, கட்டை இல்லை, கல் இல்லை, இன்னும் யாக்கோபாவே இருக்கு அப்படின்னு சொல்றீங்கன்னாங்க, இன்னைக்கு பலிபீடத்தை நான் செப்பனிட நான் ஒப்பு கொடுக்கிறேன். பலியை சந்து சந்தாக துண்டிக்க ஒப்பு கொடுக்கிறேன். ஓ பலிபீடத்தை சுத்திகரிக்க காவாவை வெட்டி 12 கூடம் தண்ணி 3 முறை 4 குடங்களை ஊத்த இப்போ ஒப்பு கொடுக்கிறேன். அது 12 கட்டையா இருக்கட்டும், 12 கல்லா இருக்கட்டும். இனி அந்த பலிபீடம் யாக்கோபா அல்ல, இஸ்ரவேலாய், இஸ்ரவேலாய். இப்போ நீங்க ஜெபிக்கும் போது உங்க பலிபீடத்தை, தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிட்டு ஒப்பு கொடுத்து இப்போ நீங்க ஜெபிக்கும் போது ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, யாரெல்லாம் கூப்பிடுகிறீர்களோ இப்பொழுது பலிபீடத்தில் அக்கினி வரும். பலிபீடத்தின் அக்கினி பலிபீடத்தின் அந்த பலியை சுட்டரிக்கும், தண்ணீரை நக்கி போடும். உங்களையும் உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் சொல்கிற நாள் வருகிறது, கர்த்தரே, கர்த்தரே நிரூபிக்கிற காலம் வருகிறது. The miracle will happen in your life. ஓ மகிமை 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 வெளியரங்கமாகிறது. உங்க பலிபீடம் செப்பனிட செப்பனிட. இனி யாக்கோபா அல்ல, நீ எத்தன் அல்ல, இஸ்ரவேல், இஸ்ரவேல். பயப்படுகிற பயம் உண்டா? கர்த்தருக்குரிய கனம் உண்டா? யாருக்கு உண்டு? யாருக்கு அந்த பயம்? யாருக்கு அந்த கனம்? யார்
யாருக்கு பயம்? மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். யார கணம் பண்றீங்க? யாருக்கு பயப்படுறீங்க? உலகத்துக்கா, ஆளுகிறவர்களுக்கா, அதிகாரிகளுக்கா? அவங்கள மதிங்க, அவங்க ரூல்ஸ மதிங்க. ஆனா பயம், கணம் கர்த்தருக்குரியது. அப்படி துணிகரம், அப்படிப்பட்ட துணிகரம், அப்படிப்பட்ட மரியாதை இல்லாத, இயேசுவுக்கு மரியாதை இல்ல, ஆவியானவருக்கு மரியாதை இல்ல, பிதாவுக்கு மரியாதை இல்லாத ஒரு ஜீவியம் இருக்குமானா, ஆண்டவரே இன்னைக்கு என் பலிபீடத்தை செப்பனிடுகிறேன், செப்பனிடுகிறேன், செப்பனிடுகிறேன். பலிபீடத்தை சுத்திகரிக்கிறேன், பலியை மாற்றுகிறேன். சந்து சந்தாக காதுல விருத்த சேதனம், நாவல விருத்த சேதனம், இருதயத்துல விருத்த சேதனம், மாம்சத்துல விருத்த சேதனம். வெட்ட வேண்டத வெற்ற, ஒப்பு கொடுக்கிற, அறிக்கை பண்ற, விட்டு விடுற. இனி தொடர மாட்டேன், இனி தொடர மாட்டேன். இனி 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 அன்வான்டட் ரிலேஷன்ஷிப்பை வெற்ற, தேவையில்லாத உறவை வெற்ற, தேவையில்லாத கான்டாக்டை வெற்ற, தேவையில்லாத பேச்சை வெற்ற. ராக்கா காக்கா தாத்தா காப்போ. ஹல்லேலூயா. என் பலி, என் பலிபீடம் தகர்ந்தது உண்மை. பலி வெட்டப்படாம வைக்கப்பட்டது உண்மை. ஒன் மோர் டைம் ஐ வாண்ட் டு சரண்டர் மை செல்ஃப். இன்னைக்கு மீண்டும் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என் பலிபீடத்தை செப்பனிட அர்ப்பணிக்கிறேன். தேவையில்லாததெல்லாம் இருந்தது உண்மை. நீங்க கை உயர்த்துறது உங்களை அவமானப்படுத்துறதோ வெக்கப்படுத்துறது கிடையாது. நீங்க பிசாசை வெக்கப்படுத்துறது கிடையாது. உங்க பலவீனத்தை கையை உயர்த்தி ஆண்டோட சொல்லும்போது என்ன செய்வீங்க தெரியுமா? பிசாசே, நீ என்னை குற்றப்படுத்திக்கிட்டே இருந்த, நான் செஞ்ச தப்பை மூடி மூடி மறைக்க வைக்கிட்டே இருந்த, நான் இப்போ அப்பாட்ட ஒப்பு கொடுத்துட்டேன், இப்போ நான் அப்பாட்ட அறிக்கை பண்ணுறேன். கமிட்மெண்ட்டுக்கு அடையாளம், அர்ப்பணிக்கு அடையாளம். தகர்க்கப்பட்டது மீண்டும் மீண்டும் அப்படி சொல்லுகிறவர்கள், கைகளை உயர்த்தி அர்ப்பணிக்கிறவர்கள், அப்படி என் பலிபீடம் மீண்டும் மீண்டும் அக்கினி வருது. பலிபீடம் அக்கினி வருது. சுத்திகரிக்கிற பலிபீடத்தில் அக்கினி வருது. சுத்திகரிக்கப்பட்ட பலியில் அக்கினி வருது. சுத்திகரிக்கப்பட்ட ஜபத்தில் அக்கினி வருது. சுத்திகரிக்கப்பட்ட சரீரத்தில் அக்கினி வருது. ஏய் ஏய், பிடி 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 பிடி. மகிமை உடா கபா ரகா தரா லஹா தனா. எஸ், நிரூபிக்கிறா. சிலரை கர்த்தர் நிரூபிக்கிறா. இனி உன்னை அடையாளப்படுத்துவேன். இனி நான் உன்னை அடையாளப்படுத்துவேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.